சகுனியிடம் சொல்வது. உலகு தொடங்கிய நாள் முதல் இந்த குருகுலத்தில் தருமனைப் போல புகழ் பெற்றவர்கள் யாரும் இல்லை. மனு முதலிய மன்னர்கள் கூட, மனு ஸ்மிருதி எழுதினவர், மனு தர்ம சாஸ்திரம், அவர் போன்ற முன்னோர்களுக்கு கூட இந்த மாதிரி புகழ் கிடைக்கவில்லை. இந்த மாதிரி பொருள் ஏற்றமும் மாட்சியும் செல்வத்தினாலே சிறப்புடையவர்களாகவும் எல்லாராலும் பாராட்டப்படுகின்றவர்களாகவும் தர்மனைப் போல எவரும் வாழவில்லை. இவனே ஒத்துக்கிறான். பகைவனா இருந்தா கூட அவன் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தான் கண்ணெதிரியே பார்க்கறான், தருமனுக்கு அவ்வளவு சிறப்பு வந்திருக்குன்றத. மனு முதலியவர்களுக்கு கூட அந்த சிறப்பு கிடைக்கல. நம்முடைய குருகுலத்திலே யாருமே இந்த மாதிரி இருக்குல்ல, செல்வமும் புகழும் உடையவர்களாக யாரும் இல்லை. வேதியர்கள் கலை உணர்ந்த மக்கள் ஆகிறார்கள். உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நீ கற்பனை காவியங்கள்லாம் நிறைய படிச்சிருக்க. தன்னை மாமனை பார்த்து சொல்றான், கற்பனையாக சொல்லுகிற காவியங்கள்லாம் படிச்சிருக்க. இந்த கற்பனையாக சொல்லுகிற காப்பியங்கள்ல இந்த மாதிரி யாராவது மன்னர்கள் இருந்திருக்கிறார்களா? ஐயோ கதையெல்லாம் விடுறாங்க இல்லையா, அதுல இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்ததுண்டா, கதை கேட்டதுண்டா? இந்த தருமனுக்கு கிடைச்சிருக்கிற சிறப்பு மாதிரி அவனுக்காவது கிடைச்சிருக்கா? சகுனியை பார்த்து மாமனை சொல்லு அப்படின்னு கேட்க. எதிரி உலகத்திலே மறந்தாலும் கூட இந்த யாகத்தை என்னாலே மறக்க முடியவில்லை. ஏன்னா அங்கே சொன்ன பொன்னாலே கொண்டு வந்த பொருள் குவியல் கூட எனக்கு பெருசா தெரியல. அதுல இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதுதான் என் மனசை வெதுக்குறது. பணம் வந்து கொடுக்குறான், தர்மம் செய்யறான், வாங்கிக்கிறான், அது வேற விஷயம். ஆனால் நடந்த நிகழ்ச்சிகள் வந்து என் மனசை விட்டு நீங்காத இருக்கு. அதனால எல்லாம் அந்த விழியற்ற தந்தை, கண்ணில்லாத என்னுடைய தந்தை பார்த்து கொண்டிருக்கிறான். சொல்லி அவரிடத்திலே பகை எய்திரச் செய்வாய். நீதான் வந்து என்ன பண்ணணும்னா, அவர்களிடத்திலே பகை உண்டாகும்படியாக, எங்கள் தந்தைக்கு அவர்களிடத்திலே பகை உண்டாகும்படியாக சொல்வதற்கு நீதான் சரியான ஆளு. நான் சொன்னா எங்க அப்பா கேட்க மாட்டார், அதனால நீதான் போய் சொல்லணும். அன்பு அவர் மீது கொண்டவன். அதனால அந்த எப்படியா இருந்தாலும் திருதராஷ்டிரனுக்கு பாண்டவர்கள் மேல அன்பு இருக்கிறது. அதனால நீ வந்து என் மனசு புண்படுதுன்றதை சொல்லணும். அப்பதான் அவன் வந்து அவர்கள் மேல வெறுப்பு உண்டாகும். திருதராஷ்டிரத்துக்கு தன்னுடைய மக்களிடத்திலே வெறுப்பு உண்டாகும்படியான ஒரு செயலை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறான். யார் யாருன்னு சொல்ல, கண்ணை பறிக்கக்கூடிய அழகான மங்கையர்கள், பொருள் அணிகலன்களை அணிந்தவர்கள், மண்ணுலகத்தை ஆளுகிற அரசர்கள் அந்த வேள்வியில் பாண்டவர்களுக்கு எல்லாவற்றையும் தந்தார்கள். எண்ண முடியாத மைந்தர்கள், மஞ்சர்ன மைந்தர்கள், வீரர்களை தந்தார்கள். எதுக்கு கொடுத்தாங்க? தொண்டு செய்வதற்காக பல வீரர்களை தந்தார்கள். விண்ணை பிளக்கக்கூடிய சங்குகளை ஊதினார்கள். வேதியர்கள் பல வாழ்த்துக்களை இசைத்தார்கள். நாரதன், வேதவியாசன், அங்கிருந்த பெற்ற மற்ற முனிவர்கள், பாரத மகாரதர்கள் என்று சொல்வார்கள், அதிரதர், மகாரதர் அப்படின்னு பல தேர் ஓட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த பாண்டவர் வேள்விக்கு அந்த அதிரதர், மகாரதர் ஆகியவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆசிகள் சொன்னார்கள் அவர்களெல்லாம். இது கேட்டவுடனே மந்திரத்தில் அச்சேதியர் மன்னனை மாய்த்திட்டார். எப்படியோ வீரர் போரில் நல்ல சாஸ்திரவாதங்கள், அவர்களுக்குள்ளே பேசிய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் யுதிஷ்டிரன் கேட்டு வியந்தான். அதாவது நாரதன், அதாவது வியாசன், மற்ற முனிவர்கள், மகாரதர்கள், அதிரதர்கள் இவர்கள் பேசிய புகழ்மொழிகளை கேட்டு தர்மபுத்திரன் வியந்தான். அவர்களுக்கு தங்க மழை பொழிந்தான். 4 ஜாதியைச் சேர்ந்தவர்கள் துய்ப்பதற்காக மிகப்பெரிய விருந்துக்காக செலவு செய்தான். அந்தனர், அரசர், வணிகர், வேளாளராகிய வருணத்தவர்கள் துய்ப்பதற்காக பெரிய விருந்துகளை ஏற்பாடு செய்தான். இந்த பிறவியிலே இது போன்ற விருந்துகள், வேள்வி விருந்துகள் நான் எங்குமே கண்டது கிடையாது. யாகத்துல முக்கியமானது பிரசாதம் கொடுக்கறது, அந்த விருந்து போடுறதுன்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் யாகம் செய்தவன் எல்லா பொருளையும் தானமாக கொடுக்கறது. தானம் செய்த காட்சி இவனுக்கு மறக்காது இருக்கு, விருந்து போட்ட காட்சி எனக்கு மறக்காது.
இந்த பிறவிக்குள் இது போன்ற வேள்வி விருந்துகளை, விருந்து எத்தனையோ சாப்பிட்டுருக்கலாம், ஆனா யாகம் முடிச்சிட்டு விருந்து செய்ய சாப்பிட்டு இது மாதிரி நாம் கண்டதில்லை என தொனிப்பட்டதும் அந்த அந்த வார்த்தை, அந்த ஓசையானது கேட்கிறது. எல்லாருக்கும் சன்மானம் பரிசுகளை வழங்குகிறான். அந்த விழியற்ற தந்தைக்கு இது எடுத்து சொல். என்ன சொல்லணும்னு கேட்டா, நின் மகன் இத்தகைய செல்வம், இத்தகைய ஒரு வசதி, இத்தகைய ஒரு வாய்ப்பு, இத்தகைய ஒரு பதவி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் செத்து விடுவான் என்ற செய்தியை நீ சொல்ல வேண்டும். தர்மபுத்திரனுக்கு நிகரான ஒரு தகுதி தனக்கு கிடைக்கவில்லை என்றால் செத்தே போடுவான்னு சொல்லு. அண்ணன் மைந்தன் அவனிக்கு உரியன் யானன்றோ. அண்ணன் திருதராஷ்டிரன், அவன் மைந்தன் நானு, அவனுக்கு உரியவன் நான் தானே. அதனாலே அடியவர்களாக தர்மபுத்திரனை எப்படி அவர்கள் எல்லாம் வழிபட்டார்கள்? யாகம் செய்த போது அந்த யாகத்திலே முதல் மரியாதையை தருவாங்க. அந்த முதல் மரியாதை யாருக்கு தந்தார்கள்? வேள்வியில் யாருக்கு முதன்மை தந்தார்கள்? ஆண்டவர்கள் நம்மை புல் போல இகழ்வாக பார்த்தார்கள். இடையர் குலத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய கண்ணனுக்குத்தான் முதல் மரியாதை தந்தார். அது எப்படி சரியாகும்? கண்ணனுக்கு முதல் உபசாரங்கள் காட்டினார். கண்ணில்லாத தந்தைக்கு இந்த செயலை எடுத்துச் சொல். மண்ணிலை வேந்தர்களிலே அவன் சாதாரண ஒரு துவாரகாபுரியை இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவன். அவன் சரிய எல்லா மன்னர்களைப் போல அவனும் ஒரு மன்னன். அவனுக்கு எப்படி சிறப்பு தரலாம்? என் மாமனே, அவனிடத்திலே சென்று அதை சொல். அதாவது வேள்வியில் யாருக்கு முதன்மை தந்தார்கள் என்பதை சொல். அடுத்து சந்திரகுலத்திலே, குருகுலத்திலே தோன்றி சந்திரகுலத்திலே பிறந்தவர்களே நான் தான் தலைவன் என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப கேட்டா கூட யார் அரசன் கேட்டா துரியோதனன் சொல்றாங்க. அந்த சொல் சும்மா பொய்யான சொல் போது, ஏமாத்திர சொல். இப்ப நான் தான் தலைவன் சொன்னா அவனை எப்படி தலைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள்? தந்திர தொழில் சொல்கின்ற சிறுவேந்தனை, தந்திரத்தினாலே தன்னுடைய ராஜசூயம் செய்திருக்கக்கூடிய இந்த சிறுவேந்தனை எப்படி முற்பட வைத்து மன்னர்களிலே முன்னாக சொல்லுதல் நியாயமாக இருக்க முடியுமா? சதி திட்டத்தினாலே சேதி நாட்டு அரசனாக இருக்கிற சிசுபாலனை கொண்டு விட்டார்கள். சேதியர் மன்னனை மாய்த்திட்டார். 100 தவறுகள் செய்தால் 99 தவறுகள் செய்கிற வரைக்கும் மன்னித்துக் கொள்கிறேன், 100வது தவறு செய்தால் நீ கொல்லப்படுவாய் என்று கண்ணன் சொல்லியிருந்தான். சேதி நாட்டு அரசன் சிசுபாலனை அந்த தந்திரம் செய்து அந்த யாகத்திலே மாய்த்திட்டார். யாகம் செய்து கொண்டிருந்த போது அந்த யாகத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு அரசனை, அதாவது ஒரு கெஸ்ட் மாதிரி வந்திருக்கான், ஒரு விருந்தாளியா வந்திருக்கான், அவனை கொல்வது நியாயமா? மாமகத்தில் வந்திருக்கக்கூடிய அதிதின்னு சொல்லுவாங்க, அதிதினா விருந்தாக வந்தவனை கொல்வது நியாயமா? இந்திரஸ்தானம், இந்திர பதவி பெற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நன்றாக இருக்குமா? நீ நெஞ்சு கொதிக்கிறது. யாகத்துக்கு வந்தவனை கொலை பண்ணா அடுத்த தவறு. அதனால கடைசியில் தொகுத்து சொல்லுகிறான், சதி செய்தார்க்கு சதி செய்ய வேண்டும். அவர்கள் வஞ்சனையினாலே யாகத்தை தன்னுடைய பதவியை பெறுகிறார்கள் அப்படின்னா நாமும் அந்த வஞ்சனையினாலே அவனை வெல்ல வேண்டும். சதி செய்தார்க்கு சதி செய்யல் வேண்டும் என் மாமனே. இந்த ஜராசந்தன் என்ற ஒருத்தன் தான். ஜராசந்தனை எப்படியா இருந்தாலும் நம்ம கூட்டத்திலே இருந்து பிரித்து அவனை வஞ்சினம் உடையவனாக ஆக்கி, ஜராசந்தன் மிகப்பெரிய வலிமையுடையவன், அவனை என் நண்பன், என்னுடைய நண்பன் ஜராசந்தனுக்கு அவர்கள் எவ்வகை விதி செய்தார், அது எப்படி அவனை கொல்ல வேண்டும் என்று சதி திட்டம் போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? அது என் உள்ளம் மறக்குமா? இந்த மேதினியோர்கள் மறந்து விட்டார். ஜராசந்தனுக்கு செய்த தீமைகளை இந்த மண்ணுலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் மறந்து விட்டார்கள். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, பணம் வச்சிருக்கிறவன் காலில் விழுந்து வணங்குறான். ஜராசந்தனுக்கு வலிமையே இல்லாம வீட்டை விட்டுக்கு நாட்டை விட்டே விரட்டி ஒண்ணுமே இல்லாத காட்டுல பதுங்கி இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஏதோ திரௌபதி இடத்துல தவறாக நடந்து கொண்டான் பேசினான் ஒரே காரணத்துக்காக அவன் மேல ஒரு இம்பீச்மெண்ட் போட்டு ஒரு கேஸை ஒண்ணு போட்டு அவனை அந்த நாட்டை விட்டே கடத்திட்டாங்க. ஜராசந்தனுடைய நண்பன் ஜராசந்தன் கிட்ட இருந்தானா எனக்கு பலம், அவனை பிரிச்சு வச்சுட்டாங்க. அதனால இந்த மேதினியோர்கள் மறந்து விட்டார். உலகம் எப்படிப்பட்டதுன்னா, நிதி செய்தாரை பணிகுவர். பணம் வச்சிருக்கிறவன் காலில் விழுந்து வணங்குறான். இதுதான் உலக இயல்பு. ஆனா எந்த நெறி செய்தாலும் நாய் என நீள் புவி, நாய் போன்ற அடுத்தவனுடைய பாதங்களை நக்கி வாழ்கின்ற வாழ்க்கை மோசமான வாழ்க்கை. அது வெறும் சொல்லுக்கு அறநூல்கள் உடைக்கும். அந்த அறநூல்கள் எல்லாம்
சொல்லாலே சொல்லுகின்றனவே தவிர ஆனா உண்மையில பார்க்கும்போது அது யாரும் அறநூல்களை பின்பற்ற மாதிரி தெரியல. அறநூல்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிதி செய்தாரை பணிகுவர்னு இருக்கு. ஆனா எந்த நெறி செய்ய எப்படியா இருந்தாலும் என் நெறியிலால் அது செய்யணும் நாயன நீள் புவி துதி செய்து அடிநக்குதல். எப்படியாவது ஒரு விதத்துல ஒருத்தனை காலை பிடிச்சி கையை பிடிச்சி ஒரு போஸ்ட் வாங்கிக்கிறதுன்னு இருந்துட்டு இருக்கு நாட்டுல. நம்ம அரசியல்கள் ஒண்ணு சொல்றோம், ஆனா பிராக்டிக்கலா ஒண்ணு. ஆனா உலக வாழ்க்கை என்பது ஒன்றாக இருக்கிறது, அறநூல்களை சொல்லப்பட்டு ஒன்றாக. அதனால அறநூல்களை கொண்டு வந்து காட்டிட்டு இருந்தா அது பிரயோஜனம். பொன் தடம் தேரொன்று வாலிகன் கொண்டு விடுத்ததும், வாலிகன் தேர் ஓட்டுகின்றவன் ஒரு அருமையான ஒரு தேரை கொண்டு செலுத்தி வருகிறான். அதிலே சேதி நாட்டு அரசனாக இருக்கிற சிசுபாலன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது தம்பிக்கு ஒரு அழகான அணிகலன்களை தருகிறார்கள். மாகத நாட்டரசன் வருகிறான். அங்கே ஓவிய நாட்டரசர் வருகிறார்கள். யுதிஷ்டனுடைய காலிலே பணிகிறார்கள். மஞ்சனத்துக்கு பல தீர்த்தங்கள் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். நீராடுவதற்கு பல தீர்த்தங்கள் அவந்தி நாட்டு மன்னன் கொண்டு வந்திருக்கிறான். யாதசன் மந்திர விதிகளை ஓதுகின்றான். வைதிகர்கள் வாழ்த்து மொழிகளை பேசுகிறார்கள். இந்த யாகத்தில் என்னென்ன நடக்கிறது, எந்தெந்த நாட்டு மன்னர்கள் வந்தாக எது கொண்டு வந்து தருகிறார்கள். மஞ்சள் நீர் வேதவியாசன் பொழிகின்றான். வைதிகர்கள் மந்திரங்கள் சொல்லுகிறார்கள். சாத்தகி என்பவன் குடை தாங்கிக் கொண்டிருக்கிறான். பீமன் என்பவன் பக்கத்தில் இருந்து கொண்டு கவரி வீசிக் கொண்டிருக்கிறான். இரட்டையர்கள் நகுல சகாதேவர் 2 பேரும் நின்று கவரி இரட்டுகிறார்கள். ஆளும் ஒருவன் கொடுத்த தெய்வ சங்கு, அந்த சங்கை வைத்துக் கொண்டு கண்ணன் ஊதுகின்றான். அந்த சங்கை வைத்துக் கொண்டு கங்கை நீரை கண்ணன் முகந்து கொண்டு திருமஞ்சனம் ஆட்டுகின்றான். அப்போது எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதாவது பட்டாபிஷேகம் செய்கிறார்கள். தருமனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார்கள். தருமனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறது பல நாட்டு மன்னர்கள் பரிசு பொருள்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அணிகலன்களை அவருக்கு மார்பிலை கூட்டுகிறார்கள். பொற்கொடை இருக்கிறது, கவரி வீசுகிறார்கள். நீரை எடுத்து நீராட்டுகிறான். சங்கிலை வைத்து கண்ணனுடைய சங்கு பாஞ்சசன்யம் என்ற சங்கு, அந்த பாஞ்சசன்யம் என்ற சங்கிலை ஊற்றி பல புனித நீர்களை நீராட்டுகிறார். அப்பொழுது கண்ணன் நீராட்டுகிற போது அந்த காட்சியை பார்க்கிறான். எல்லாரும் மகிழ்கிறார்கள். மூச்சை அடைத்ததடா சபை தண்ணில் விழுந்து நான் அங்கு மூச்சை அடைந்தது கண்டனை என் மாமனே. எனக்கு மூச்சு அடைச்சு போச்சு. அந்த சபையில அந்த காட்சியை பார்த்த உடனே மூச்சு அடைச்சு நான் விழுந்தது நீ பார்க்கல அப்படின்னு மாமாவை பார்த்து கேட்க, நான் அப்போ விழுந்துட்டேன் இல்லையா? அவர்கள் ஏச்சி நகைப்பையெல்லாம் நீ பார்த்திருக்கலாமே. அந்த ஏந்தெழியாளும் என்னை பார்த்து சிரித்தாள். அதுதான் உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருக்கு. அந்த பளிங்கு மண்டபத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிற போது அந்த பளிங்கு மண்டபத்தின் தண்ணீர் என்று நினைச்சு காலை தூக்கி வச்சான். அப்படியே சரிக்கு கீழே விழுந்துட்டான். பளிங்கு மண்டபத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. கால் வைக்கும்போது கீழே விழுந்துட்டான். ஏந்திழியாளும் என்னை சிரித்தால் இதை நினைத்துப்பார். அதனால பேச்சை வளர்த்து பயனில்லை. அதனாலே அவர்களுடைய சிறப்புகளை அழிப்பதற்கு ஒரு உபாயம் சொல்ல வேண்டும். அது தீய செயலாக இருந்தாலும் பரவாயில்லை. தீய செயலை செய்யலாம், அதை பற்றி ஒண்ணு. தீய செயலாக இருந்தாலும் ஒன்று செய்து அவன் செல்வம் கவர்ந்து அவரை விட வேண்டும் தெருவிலே. அவர்களை தெருவிலே விட வேண்டும். அவர்கள் செல்வத்தை கவர்ந்து கொள்ள வேண்டும். அது தீய செயலாக இருந்தாலும் சரிதான் அப்படின்னு அதுக்கு ஒரு சூழ்ச்சியை நீ சொல்லித்தர வேண்டும் என்று மாமன்கிட்ட பேச. இது தன்னுடைய ஆற்றாமையை, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு அழுக்காறு என்பதை வெளிப்படுத்துகிறான். சகுனிடத்தை வெளிப்படுத்துகிறான். என்று சுயோதனன் கூறியே நெஞ்சம் ஈர்ந்திட கண்ட சகுனிதான் பாட்டுண்டி ஓசைய மாட்டான். துரியோதனன் சொன்ன உடனே இந்த சகுனியானவன் கவலைப்படாது, இன்றே தருகுவேன் உனக்கு வெற்றி. வெற்றியை பின்னால வாங்கி தரேன்னு சொல்ல, இன்னைக்கே உனக்கு வெற்றி வாங்கி தருகிறேன். வீணாக சிந்தனையை வளர்த்தி கொண்டிருக்கிறாரே, வீண் சொல்லை பேசிக் கொண்டிருப்பதில் என்ன பயன் இருக்கிறது? ஒன்று உரைப்பேன், உனக்கு ஒரே ஒரு உபாயம் தந்திரம் சொல்லிக் கொடுக்கிறேன். அதை கருத்தோடு கேட்க வேண்டும். அமைதியாக பொறுமையாக இருந்து கேட்டால் உனக்கு வெற்றி கிடைக்கும். என்ன செய்யணும்? ஒரு மன்று புனைந்திட ஒரு அரங்கம் ஒன்று அமைக்க வேண்டும். அந்த அரங்கத்திலே அழகான ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும். அந்த மண்டபத்தை காண்பதற்கு வருக என்று அவர்களை வரவழைக்க வேண்டும். வந்தால் அப்பொழுது கருத்தை முடித்து நாம் சூழ்ச்சியை செய்து முடித்து விடலாம். சூதாட்டம் என்ற ஒன்றை நாம் ஏற்பாடு செய்வோம். அரை நாழிகை பொழுதிலேயே அவர்கள் எல்லா பொருளையும் தோற்று பணி செய்யக்கூடிய தொண்டர்களைப் போல அவர்களை ஆக்கிவிடுவேன். அடிமைகளாக நான் ஆக்கிவிடுவேன். அப்பொழுதுதான் என்னுடைய சூதினுடைய வலிமையை நீ தெரிந்து கொள்ளலாம். சூதாட்டத்துக்கு என்ன வலிமை இருக்குன்றத அப்பொழுது நான் காட்டுகிறேன் என்று சொன்னார். போர் செய்யலாம் என்று சொன்னால்
அந்த போரிலே வெற்றி யார் பெறுவார்கள், தோல்வி யார் பெறுவார்கள் சொல்ல முடியாது. யாருக்குனா வெற்றி கிடைக்கலாம், யாருக்குனா தோல்வி கிடைக்கலாம். அதனாலே போர் என்பது கூடவே கூடாது. பாண்டவர்கள் வீரம் பெரிது. அதனாலே யாராக இருந்தாலும் சரி அந்த அர்ஜுனுடைய கைவில்லுக்கு எதிராக நிற்க முடியாது, பார்த்தன் கைவில்லுக்கு எதிராக இருக்க முடியாது. அதனால் நெஞ்சத்தில் சூது என்பது மோசமான செயல் அல்ல, நிகழ்ச்சியாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல நாட்டு மன்னர்கள் எல்லாம், இதுக்கு முன்னாடி சூதாட்டத்தினாலேதான் பல மன்னர்கள் எல்லாம் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள், பகையை அழித்திருக்கிறார்கள். ஹரிச்சந்திரன் கூட சூதாடி இருக்கான். ஆனால் சூதாட்டத்தின் என்பது அரசர்களுக்கு உரிய தொழில். ஆனால் கான்ஸ்டிடியூஷன் படி அது சூதாட்டம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆகினால செய்யலாம். நாடும் குடிகளும் செல்வமும் நானிலத்தோர் கொடும்போர் செய்வார். நாடும் குடிகளும் செல்வமும் எண்ணி நானிலத்தோர் கொடும்போர் செய்வார். எதுக்காக உலகத்திலே மக்கள் எல்லாம் போர் செய்து கொண்டிருக்கிறான், குடிமக்கள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கான், செல்வத்துக்காக அடிச்சுக்கிறான், ஒருத்தன் கொடிய போர் செய்து கொண்டிருக்கிறான். இதுக்காக ரத்தத்தை தேக்கி வச்சு அதுல என்ன மகிழ்ச்சி? அது பல பேர் சாக போறான். அந்த ஊன் சுவை கண்டு கழிப்பதற்காகவா? அந்த ஊன் தொகுதியை கண்டு குவியலாக கிடக்கும் அந்த பிண மலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்காக? அது கூடவே கூடாது. அந்த குடிகளும் செல்வமும் நாழிகை போது சூதினால் கிடைக்கும் என்று சொன்னால் போர் வேண்டுமா? போரினாலே இத்தனை பேர் சாகுறான், குருதியை தேக்கி வச்சிருக்கான், பிணமலை குவிகிறது. அது நல்லதா? சூது நல்லதா? ஒருத்தர் கூட சாக போறதில்லை. இது நல்லதா? நீயே யோஜனை. இதை கேட்ட சுயோதனன் நல்ல நிங்கு இது கேட்ட சுயோதனன் மிக இங்கீதம் சொல்லினை மாமானே. இனிய வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறாய், இங்கிதம் இனிய சொற்களையும் சொல்லியிருக்கிறாய் என்று சங்கிலி பொன்னின் மணியிட்ட சங்கிலி பொன்மணிகளை பூட்டப்பட்ட அழகான ஒரு சங்கிலியை தன்னுடைய மாமனுக்கு கழுத்திலே அணிவித்தார். எங்கும் புவிமிசை உன்னை போல் எனக்கு இல்லை. இனிது சொல்கின்றவர்கள், இனிமையை தருகிறவர்கள் உன்னை போல உலகத்திலே யாரும் இல்லை என்று மகிழ்ச்சியினாலே மார்பை தழுவி பூரித்து விம்மிதம் அடைந்தான் துரியோதனன். துரியோதனன் அவனுக்கு சகுனி சொன்ன சூழ்ச்சி, போர் வேண்டாம், சூது போர் தான் வேண்டும், மோது போர் வேண்டாம் என்று சொன்னான். உடனே சகுனியானவன் அதை ஏற்றுக்கொண்ட உடனே, துரியோதனன் ஏற்றுக்கொண்ட உடனே சகுனி திருதராஷ்டிரத்திலே சென்று அவனுடைய மனத்தை பிரிக்கின்றான். இப்ப சகுனியுடைய கைப்பாவையாக துரியோதனன் செயல்படுகிறான். சகுனியுடைய கைப்பாவையாக திருதராஷ்டிரனை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறான். இருவரும் மந்திர கேள்வி உடையவன், மந்திராலோசனையிலே மிக்கவன், சூழ்ச்சித்திரத்திலே மேம்பட்டவன் திருதராஷ்டிரன். அவன் இருக்கக்கூடிய சபைக்கு சென்றார்கள். அங்கே சகுனி அவனிடத்திலே பேசுகிறான். உன்னுடைய மகனை பற்றி சொல்லுகிறேன் கேள் என்று உன்னுடைய மகனை பற்றி சொல்லுகிறேன். வேடிக்கையா பேசுவான். ஐயோ போயிட்டானே, உடம்பெல்லாம் வத்தி போச்சு, துரும்பு மாதிரி இருக்கான், உயிர் வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான், உயிர் வாழ்வை முற்றும் வெறுக்கின்றான், சாப்பிடுற சாப்பாடு சுவையில்லாம என்னமோ சாப்பிடுறான், துணி கட்டிக்கிறது கூட ஆசையா ஒண்ணு விருப்பமா கட்டிக்க மாட்டேன்றான், எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி துணி கட்டிக்கிறான், நண்பர்கள் கிட்ட கூட பழக மாட்டேன்றான், இளமையான பெண்களுக்கு கூட சிந்தனை செய்ய மாட்டேன்றான், உடம்பெல்லாம் பசலை பூத்து கண்ணெல்லாம் பசலை பூத்த மாதிரி அப்படியே நோய் கொண்ட மாதிரி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்கறியா அப்படின்னு கேட்க. என்னன்னு கேட்கறியான்னு அவன் ஒன்றும் கேட்கல. இப்படியெல்லாம் உன் பையன் இருக்கானே அதுக்கு என்ன காரணம்னு கேட்கறியாமா? அவன் என்ன கேட்கறானா? என்ன ஒண்ணுமே இல்லை, இவனா உன் பையன் இப்படி இருக்கானே அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு கேட்கறியாமா? தந்தை கேட்டான், திருதராஷ்டிரன் கேட்டான். மிகவும் வருந்தி பையனை பார்த்து கேட்கறான். அப்பா துரியோதனை பார்த்து, என்னப்பா உனக்கு என்ன வருத்தம், என்கிட்ட ஏன் சொல்லல? இவன் சொல்றாரு இது உண்மையா, இது இவன் வார்த்தை இதுல ஏதாவது பொருள் இருக்கிறதா, உனக்கு எந்த விதத்துல குறை வச்சிருக்கேன் நானு, உன் யாராவது எதிர்க்கிறார்களா, உன் சிந்தையில நினைக்கக்கூடிய பொருளெல்லாம் எனக்கு சொல்லு. அப்படி கணத்திலே தேடி கொடுக்கிறவர்கள் இல்லையா, உன் மனசுல விரும்பினதை உடனே செய்து முடிக்கிறவர்கள் இந்த நாட்டுல இல்லையா? அருமையான இனிய அமுதம் போன்ற உணவுகள் இருக்கு, இந்திரனே வெறுக்கக்கூடிய ஆடைகள் இருக்கு, படி செய்வதற்கு மன்னவர்கள் இருக்கிறார்கள், துன்பத்தை நீக்குவதற்காக வருகிற துன்பத்தை நீக்குகின்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள், நல்ல குடிமக்கள் இருக்கிறார்கள், படை இருக்கிறது, எல்லா மக்களும் பாராட்டுகிற புகழ் இருக்கிறது, இந்த பாண்டவனுடைய சோதரர் என்ற ஒரு புகழும் இருக்கிறது, உனக்கு பாண்டவனுடைய சகோதரர்கள் ஒரு பெருமையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன குறை வந்துட முடியும்? தந்தை சொற்களை கேட்டான். கொடிய பாம்பு போன்ற கோமகன், பாம்பு போன்றவன், அரவ கொடியுடையவன், இவனே பாம்பு போன்றவன், அவன் செந்தழல் போல சினங்கொண்டு தன்னை மீறி பல வார்த்தைகள், தந்தையிடத்திலே பேசுகிறோம் என்று தெரியாமலேயே தன்னை மீறி பல வார்த்தைகளை பேசுகிறான். இவன் பேசுறதை பார்த்துட்டு
திருதராஷ்டிரன் மந்தமதி கொண்டு சொல்வதை அந்த மாமன் மறித்துரை செய்குவான். அவன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றான், உன் பையன் கோச்சுட்டான்னு நினைக்காதப்பா, நான் சொல் பையன் கோச்சுட்டு ஏதோ சில வார்த்தையை பேசியிருப்பான், அதுக்காக தப்பா நினைச்சுக்காத. சிந்தை வெதுப்பினால் இவன் சொல்லும் சீற்ற மொழிகள் பொறுத்து. சிந்தை வெதும்பி சில வார்த்தைகள் பேசுகிறான் அவன் பையன். அப்பாவுக்கு சண்டை போடணும்னு அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு இவன் இன்னும் ஏற்றி விடான். தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறையெல்லாம் அவனே நேரம் சொல்றதுக்கு பயந்துதான் என்கிட்ட சொன்னான். அதனால தான் நான் சொன்னேன். கேட்டா அவனே நேரம் சொல்லியிருப்பான். சந்நிதி உங்களுடைய சந்நிதியிலே வந்து சொல்வதற்கு அவன் என்னை பணித்தான். நான் தான் இவனை அழிச்சிட்டு வந்தேன் இங்க. நானே வந்து கூட தனியாக சொல்லிக்கலாம், அவனை நான் தான் இங்க அழிச்சிட்டு வந்தேன். எப்பயுமே அவன் பையன் நல்ல சிந்தனை உள்ளவன் தான், ஆனா பேசுறதுக்கு தான் சரியா தெரியல. மனசுல ஒண்ணும் கிடையாது அவனுக்கு, பேச்சு சில சமயத்துல கொஞ்சம் கோபமா வந்துடும். ஆனால் நெஞ்சை தின்னும் தழல் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் கூட நெஞ்சத்திலே வந்து கோபம்னு இருந்ததுன்னா, தாபம்னு இருந்ததுன்னா யார் பேசுற பேச்சும் தடுமாறி தான் பேசுவாங்க. அதனால வந்து இவன் மேல தப்பா நினைச்சுக்காது. உன் பையன் மேல எந்த தப்பும் கிடையாது. பொதுவான சொல்றாரு பாருங்க, நெஞ்சை தின்னும் கொடுந்தழல் கொண்டவர் சொல்லும் செய்தி தெளிய உரை கூறும். பொதுவான மக்கள் யாருமே மனசுல வேதனைகள் இருந்தா சொல்லுகிற சொற்கள் தெளிவா வராது. நீ பெற்ற புத்திரன் அல்லவா, மன்னர் நீதி அவனுக்கு நன்றாக தெரியும். உன் பிள்ளை நீதி தெரியாதவனா? நல்ல நீதியெல்லாம் தெரியும். ஒரு தீபத்திலே ஏற்றிய ஒரு விளக்கு வந்து ஒரே விளக்கிலிருந்து ஏற்றி இன்னொரு விளக்கு ஏற்றி வச்சா அது ஒளிச்சம் குறைச்சல்னு சொல்ல முடியுமா? ஒரு தீபத்தில் சென்று கொளுத்திய பந்தம் பேசு குறைய எரியுமோ? நீயே தான் அவனே தான் நீ. அப்பா தான் பிள்ளை, பிள்ளை தான் அப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு தீபத்திலே கொளுத்திய விளக்கு மாதிரி தான் அவன். அதனால அவன் பேசு குறைஞ்சவன், புகழ் குறைஞ்சவன் நினைக்க வேண்டாம். ஏதோ பையனுடைய உள்ளத்துல இந்த ஏக்கத்தை மட்டும் வளர்த்தக்கூடாது. மன்னர் சாஸ்திரத்திலே முதல் சூத்திரம் என்னன்னா, முதல் சாப்டரே ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எப்பயும் மனசுல வந்து ஒரு ஆசையை வளர்த்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே ஆபத்து அரசருக்கு வேறு எதுவும் கிடையாது, தம்மில் அந்நிய செல்வம் மிகுதல். அரசர்களுக்கு எது ஆபத்துன்னா தாபம் இருக்குன்னு பாருங்க, தபிக்கிறதுனா பொறாமை. அடுத்தவன் நல்லா வளர்ந்துட்டே வந்துட்டான்னா இதுதான் அவர்கள் அதாவது தாங்கிக்க முடியாது. அது அந்நிய செல்வம் மிகுதல் போல அரசர்களுக்கு வேறு ஆபத்து கிடையாது. ஏன்னா அந்நியர்கள் செல்வம் மிக மிக என்ன பண்ணுவான்னா அந்த செல்வத்தினால இவன் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பகைவர்களுக்கு செல்வம் மிகுதல் என்பது அரசர்களுக்கு எப்போதும் ஆபத்தானது. வேள்வியில் அந்த பாண்டவர்கள் நம்மை இகழ்ந்திருக்கிறார்கள். வேண்டு மட்டும் குறை செய்தனர். எல்லா குறையும் செய்திருக்காங்க, வேண்டு மட்டும் குறை செய்தனர். கேள்வியில்லாது ஒரு கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது. உன் பையனை பலர் காணும்படியாக கேலியாக நகைத்து பேசினான். உன் பையனை ஏண்டா இப்படி சிரிச்சங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட ஒத்தனம் கிடையாது. துரியோதனை அவ்வளவு கேவலமா சிரிச்சிருக்காங்க, அதை கேட்கறதுக்கு நாதி இல்லை. புவி ஆழ்வினை முன்னவருக்கு இன்றி, புவியை ஆளுகிற தன்மையாக இருக்கக்கூடிய முன்னவனாக இருக்கக்கூடியவன் துரியோதன், அவனுக்கு இன்றி சாதாரணமாக இளையோர் அதை கொள்வதை பற்றி, இளையவர்கள் அதை கவர்ந்து கொள்வதை பற்றி கயமக்கள் என்று எண்ணி நகைத்திட்டார். மக்கள் எல்லாம் பார்த்து கீழ் மக்களாக சிரிக்கிறார்கள். 1000 யானையினுடைய பலம் இருக்கிறது உன் பையனுக்கு. துரியோதனுக்கு என்ன பலம் இல்லையா, அழகு இல்லையா, ஆற்றல் இல்லையா, எது இல்லை உன் பையனுக்கு? 1000 யானை வழி கொண்டவன் உன் மைந்தன். இந்த உலகத்து உயர்ந்ததாக மதி வான்குலத்துக்கு முதல்வன், சூரிய குலத்துக்கு முதல்வனாகவும் பிறந்திருக்கிறான். அதாவது சந்திரகுலத்துக்கு முதல்வனாகவும் பிறந்திருக்கின்றான். மதிவான் குலத்திற்கு முதல்வன், சந்திரகுலத்துக்கு முதல்வனாகவும் இருக்கிறான். ஞாயிறு இருக்கிற போது, சூரியன் இருக்கிற போது மின்மினியை ஒருத்தன் வணங்கினான், அது எப்படி இருக்கிறதோ அதே போல துரியோதன் இருக்கிற போது தருமபுத்திரனை வணங்கினா அது கேவலமா இல்லையா? உனக்கு தெரியலையா? அது ஞாயிறு நிற்ப மின்மினியை தொழுகிற தன்மை போல அவர் தூதுமோர் கண்ணனை அந்த வேள்வியில் சால உயர்த்தினார். அந்த வேள்வி காலத்துல கண்ணனுக்கு உயர்வு கொடுத்திருக்கிறார்கள். நின் மைந்தனுக்கு அர்க்கியம் முதல்லே தரவில்லை. அர்க்கியம் தருதல்னா அந்த முதல் மரியாதையாக தண்ணீர் கொடுப்பாங்க, அந்த அர்க்கியம் தரவில்லை. வியப்பு இது சபைதனில் கண்ணனுக்கு கொடுத்தார்கள் அதை. ஆனாலே மன்னர்களெல்லாம், பல நாட்டு வந்திருந்த மன்னர்களெல்லாம் மனம் குன்றினார்கள். அவர்கள் பணி செய்யவும் கேலிகள் கேட்கவும் உந்தன் செய்யினை வைத்தனர் பாண்டவர். அவர்கள் இட்ட வேலை செய்வதற்காக அவர்களுக்கு எடுபடி ஆட்களாக
உங்களுடைய பையன்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் பாண்டவர்களாலே. இந்த 100 பையனையும் எடுபடி வேலைக்கு பயன்படுத்திட்டான் பாண்டவன். உங்க பசங்கள்லாம் வேலைக்கு பயன்படுத்தப்பட்டார். பாண்டவர் செல்வம் விளைகின்றான். இவன் ஒன்னும் கேட்கல, பையன் என்ன ஆசைப்படுறான், என்ன ஆசைப்படுறான், ஒண்ணும் இல்லை. பாண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வம் தனக்கு வரணும்னு ஆசைப்படுறான். பாண்டவர் செல்வம் விளைகின்றான், அல்லது பாண்டவர் அளவுக்கு செல்வம் விளைகின்றான்னு அர்த்தம். பாண்டவர் செல்வத்தை விளைகிறான்னு அர்த்தம். திருதராஷ்டிரன் எப்படி வேணா நினைச்சுக்கலாம். பாண்டவர் அளவுக்கு இவனும் செல்வமா வரணும்னு நினைக்கிறான்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். பாண்டவர் செல்வத்தையே விளைகிறான்றதுதான் சகுனியுடைய வாக்குல. சகுனி சொல்றது பாண்டவர் செல்வம் விளைகின்றான். ஆனா திருதராஷ்டிரன் நினைப்பான் பாண்டவர் அளவுக்கு தான் பையனுக்கு செல்வம் வரணும்னு நினைக்கிறான். அவன் பாண்டவர் செல்வம் விளைகின்றான், புவி பாரத்தை வேண்டி குழைகின்றான். புவியென்று மண்ணுகத்தை தாங்குகிறான், ஆட்சி தனக்குத்தான் வர வேண்டும் என்று குழைகின்றான். இந்த உலகமெல்லாம் அவனுடைய புகழ் பரப்ப வேண்டும் என்று கேட்கின்றான். குலத்தினுடைய பெருமை மங்கக்கூடாது என்று அவன் விரும்புகின்றான். இது அவனுடைய பையனுக்கு தகுதி இல்லையா? இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் சிரிக்காதா? இல்லைன்னு சொல்லாதீங்கன்ற அர்த்தம். இல்லை என்று சொன்னீங்கன்னா இந்த உலகம் நிச்சயமாக தெரியும். கடல் அலைகளாகிய கைகளாலே நீரை கொண்டு வந்து கொடுக்கிற மாதிரி நல்ல நீரை அளவின்றி கொட்டுகிறது. உயர் வித்தகர் போற்றிடும் கங்கை ஆற்றிலே சென்று கங்கை ஆறு நிறைய கொண்டு போய் கடல் பொருள் எல்லாம் கொண்டு போய் கடல்ல கொட்டுகிறது. அது வீணில் பொருளை அழிப்பதோ, அது வீணாக பொருளை அழிக்கிறது. காட்டிலே ஒரு குளமோ குட்டையோ இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குளத்துல குட்டையில பக்கத்துல இருக்கிற பாசி எல்லாம் விழுந்து அப்படியே மக்கி போயிடுச்சு. சூரிய வெப்பம் படாமல் மரம் சூழ்ந்த மலையடி கீழ்பட்டே முடை நீரினை நித்தலும் காக்குமாம். இந்த நீர் சுனையை போன்றவர்கள் சில பேர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுனை மாதிரி சில பேர் இருக்கிறார்கள். மரத்தழையெல்லாம் விழுந்து மக்கி அது நிழலுக்கு அடியில் அது வாடு துளி உண்டு இருக்கு, அது மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் எப்படின்னு கேட்டா, இப்ப எல்லா செல்வத்தையும் கொண்டு போய் கடல்ல கொட்டுகின்ற கங்கை ஆறு போல இருக்கணும்னு நினைக்கிறான், கடல் போல இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இந்த மாதிரி இவனை பாசி படிஞ்ச ஒரு குட்டை மாதிரி ஆக்கிடாதுங்க. ஆரிய செல்வம் வளர்தற்கு 1000 நித்தம் புதியன கண்டு வாரி பழம்பொருள் எற்றுவார் இந்த வன்மை நீ அறியாததோ. செல்வத்தை வளர்வதற்காகத்தான் தானம் கொடுக்கிறான்னு சொன்னா, தானம் கொடுத்து செல்வத்தை எல்லாம் அழிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. இன்னும் செல்வம் வளர்வதற்காகத்தான் அவன் முயற்சி செய்யறான்னு அர்த்தம். இப்ப கங்கையாறு கொண்டு போய் தண்ணியெல்லாம் கடல்ல கொட்டிடுச்சுன்னு சொன்னா கங்கை எம்டி ஆக போறதில்லை, மறுபடியும் கங்கைக்கு தண்ணி வந்துட்டு இருக்க போறது. அதனால இந்த அரசர்கள் எல்லாம் ஏதோ மக்களுக்கு தானம் வழங்குறான், தர்மம் வழங்குறான்னு சொன்னா அதனாலே மறுபடியும் எனக்கு செல்வம் வரத்துக்காகத்தான் கொடுக்குறானே தவிர ஒன்னும் பெருசா ஒன்றும் கொடுக்கல. அதாவது செய்த செயல்களை எப்படி இன்டர்பிரட் பண்றதுன்றது தான் இருக்கு. ஒரு செயல்களை பார்க்கிறவனுடைய கண்ணோட்டத்தினாலேதான் அந்த செயல்கள் நல்ல செயல்களா தீய செயல்களா நிலவிடப்படும். செயல்கள் செய்தவனுடைய நோக்கம் வேற இருக்கு, பார்க்கிறவனுடைய நோக்கத்துல வேற மாறுது பாருங்க. கள்ளச்சகுனி பல கற்பனைகளாக பேசுகிறான். இதை கேட்ட பிறகு கோபத்தோடு திருதராஷ்டிரன், அடே பிள்ளையை நாசம் புரிய ஒரு பேய் என தோன்றிவிட்டாயே, என் பிள்ளையை கெடுக்கிறதுக்காக ஒரு பேய் மாதிரி வந்துட்டாப்பா. பெரிய வெள்ளத்தை ஒரு புல் எதிர்க்குமா? இளவேந்தரை தர்மபுத்திரன் போன்ற இளவேந்தர்கள் இருக்கிறார்கள், அவரை நாம் வெல்ல முடியுமா? அவங்களோட சண்டையா, அவங்களோட நாம் எதுக்கு வெல்ல வேண்டும்? திருதராஷ்டிரன் நல்ல மனம் உள்ளவனாக காட்டுகிறேன்னு முதல்ல சொல்லியிருக்காரு. திருதராஷ்டிரனை நல்லவனாகவே சித்தரிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு அவங்கள போய் அவங்க நல்லா வசதியா இருந்துட்டு போனா போயிட்டு போறான், தம்பி பையங்க தானே. சோதரர்களுக்குள்ளே சகோதரர்களுக்குள்ளே பகை கொள்ளலாமா? ஒரு சுற்றத்தார்களுக்குள்ளே பகையா? அவர்கள் நம்மிடத்திலே அன்புடையவர்கள் அல்லவா, ஆதரவு உள்ளவர்கள் அல்லவா? அன்பில்லாதவனாக இருந்தா நமக்கு பகைச்சிக்கலாம், அவனே அன்புடையவன் அல்லவா? முன்னர் 1000 சூழ்ச்சிகளை செய்தது இவன் தான், அவன் ஒன்னும் சூழ்ச்சி செய்யணும். ஆரம்ப காலத்துல பிறந்த அண்ணிலேருந்தே சூழ்ச்சிகள் செய்து அவர் கவுக்கணும் திட்டம் போட்டதெல்லாம் இந்த துரியோதனன் தான். நம்ம என் பையன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான். சூழ்ச்சி செய்ததும் அந்த ஸ்ரீதரன் தன் அருளால் அவர்கள் அந்த கண்ணனுடைய அருளாலே அவர்கள் தப்பிச்சாங்க. ஒவ்வொரு சமயத்திலும் ஸ்ரீதரன் கண்ணன் அவருடைய அருளாலே ஒரு சீலத்தினாலும் ஒரு ஒழுக்கமுடையவர்களாக இருந்தார்கள். கண்ணனுடைய அருள் இருந்தது, தன்னுடைய புய வலிமை இருந்தது, ஒரு தீங்கு இல்லாமல் தப்பித்து வந்தார்கள் இத்தனை நாள் வரைக்கும். இல்லைன்னா இவன் சூழ்ச்சியில எப்பயோ போயிருப்பாங்க.
பிள்ளை பருவம் தொடங்கி இந்த பைத்தியக்காரன், இந்த பிச்சன் பைத்தியம் என் பையன், இந்த பிச்சன் அவனுக்கு பெரிய பகை, செய்து கொள்ளப்படாத பெரும்பழி, இவன் சொல்ல முடியாத பழி அவை செய்தது. நன்மை சிறிது உண்டோ? இதுவரைக்கும் நான் ஒரு நல்லது செய்திருப்பானா? நெஞ்சிலே பகைமையா? அவர்கள் யாருக்கும் இழைத்த வகையுண்டோ? யாருக்காவது இழைச்சவனாவன் ஆண்டவர்கள். அதனாலே நொல்லை கதைகள் கதைக்கிறாய், பல நூலின் பொருளை சிதைக்கிறாய். சகுனியை பார்த்து சொல்ற பல நொல்ல கதை, சும்மா ஒண்ணு வெட்டி கதைகள் சொல்றது, கூட்டு பயலுக்கு சொல்ற மாதிரி கதைகளை சொல்லணும். நொல்ல கதை இவனே நொல்ல. இந்த நொல்லை கதைகள் கதைக்கிறாய், நூலின் பொருளை சிதைக்கிறாய். அறநூல்களுடைய பொருளையே சிதைத்து விடுகிறாயே. தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையே நீ சிதைத்து பேசுகிறாய். மன்னவர்களுக்கு நீதி சொல்கிறாயா நீ? மன்னவர்கள் நீதி தெரிந்தவர்கள், அவர்களுக்கு அமைச்சன் இருக்கான் நீதி சொல்றதுக்கு, மற்றவங்க இருந்துட்டு இருக்கான். நீ என்ன நீதி சொல்றது? மன்னவர்களுக்கே நீதி சொல்ல வந்தாய். பகை மாமலையை சிறு மட்குடம் சொன்னதோ கொள்ளச் சொன்னதோ நூல் சற்று காட்டுவாய். மலையை ஒரு குடத்துக்குள்ள போட்டு வைக்கிற மாதிரி ஏதாவது நூல் இருந்தா அதை எடுத்து காட்டு. விண்ணில் சூரியன் போல் நிகரின்றியே புகழ். சூரியனை போல விண்ணுலகத்திலே நிகரில்லாத சக்கராதிபம் உடையவர்கள் அந்த சகோதரர்கள் கொண்டிருக்கிறார்கள். தந்தை என்ன கருதி அவர்கள் கூட என்னிடத்திலே தந்தை மாதிரி நினைச்சிட்டு பணிந்து என் சொல்லுக்கு அடங்கி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தம்பி பையங்க தான், அதனால என்னையே அவர்கள் தந்தையாக கொண்டு, அவங்க அப்பா இல்லை, இப்ப பாண்டு இல்லை, அதனால என்னையே தந்தையாக கருதி கொண்டிருக்கிறார்கள், என் சொல்லுக்கு அடங்கி நடக்கிறார்கள். முன்னிவன் செய்த நன்மை தீமை எல்லாவற்றையும் தீமைகள் எல்லாம் அவர்கள் மறந்தவர்கள். தன்னை தின்ன வரும் தவளையை கண்டு சிங்கம் சிரிப்பது போல இவனை மதிக்கின்றார்கள். அவர் ஏற்றத்தை கண்டு அஞ்சாமலே, அவர்கள் ஏற்றத்தை கண்டு அஞ்சாமல் நீ பேசி சின்ன மதியை, சின்ன மதி துணையோடு துணைவர்களாக இருக்கிறவரிடத்திலே யாராவது நமக்கு பாதுகாப்பு தருகிறான், நமக்கு துணையாக இருக்கிறான்னு சொன்னா அவனிடத்திலே பகைச்சிக்கலாமா? நமக்கு பாதுகாப்பு தருகிறான்னு அவனை கைக்குள்ள போட்டு அவன் மூலமா நாம் உயரத்துக்கு வழி பார்க்கணுமே தவிர அவனையே பகைச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்? ஆனா அது கூடாது. வேள்வியிலே தப்பு பண்ணிட்டான்னு சொல்றியே, இவன் தான் கண்ணு தெரியாதவன் மாதிரி தடுமாறி போய் ஊந்தான். அவன் என்ன தப்பு பண்ணா? விழி தடுமாறி இவன் அங்கும் இங்கும் விழுந்து ஆடல் கண்டு அந்த மைத்துனி தான் சிரிச்சா. மைத்துனி தானே சிரிச்சிருக்கா, வேற யாராவது ரோட்ல போறவங்களா சிரிச்சாங்க? மைத்துனி சிரிச்சான்னு சொன்னா அதை போய் இதுக்கு பெருசா நினைச்சுக்கிறான். இவன் தள்ளாடி போனா விழுந்தான், சிரித்து ஆடல் கண்டு இதில் என்ன தோஷம் இருக்கிறது, என்ன குற்றம் இருக்கிறது? இது தப்புன்னு நினைச்சா தப்பு, ஏன் தப்புன்னு நினைக்கணும்? தவறி விழுபவர் தம்மை கண்டு தாய் கூட சிரிக்க மாட்டாளா? தவறி ஒரு குழந்தை விழுந்துருத்துனா அம்மா பார்த்து சிரிக்க மாட்டாளா? சில நேரத்துல அம்மா சிரிச்சு செய்யல, நீ அம்மா சிரிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டுமே, மச்சினின்ற ஒரு தாய் மாதிரி இல்லையா? ஏன் அப்படி நினைச்சா இவன்? ஆனால் செயல் எண்ணரும் பாதகமாகுமா? மனக்கவலை வளர்த்திடல் வேண்டுவோர். மனசுல கவலையை வளர்த்துக்கிறவன் எல்லா செயலுக்கும் ஒரு காரணம் கற்பிச்சுட்டு இருப்பான். நிச்சயமா இதனால்தான் கற்பனை பண்ணிட்டு இருப்பான். அவல மொழிகள், வீண் பேச்சு எதுக்காக பேசணும்? வேலை எத்தனையோ இருக்கு, அதை பாருங்கடா. தொழில் 1000 உண்டு அவை செய்கிறீர்கள். உலகத்துல பேசுறதுக்கு எதுக்கு வந்துட்டு இருக்குங்க அனாவசியமா? செயல்கள் எத்தனையோ இருக்கு, அதை செய்யறதுக்கு போவாங்களா? வீண் பேச்சு இருக்கு. சின்னஞ்சிறிய வயதிலேயே அவன் தீமை செய்ய தொடங்கியவன். என் பையன் இல்ல, தங்கள் யாகத்து இவனை தலை கொண்டு, தங்கள் யாகத்திலே இவனை வச்சுட்டு இவனை பெரிய பொன் நிகர்த்த ஒரு பெரிய பைய கொடுத்து இவங்கிட்ட வச்சு மனம் போல செலவிடுவாய் என்று கொடுத்தார்கள். உன் இஷ்டத்துக்கு செலவழின்னு சொல்லி கொடுத்தாங்களே. கண்ணனுக்கு அர்க்கியம்னு சொல்றீங்களே, கண்ணனுக்கு அர்க்கியம் கொடுத்தான் முதல் மரியாதை கொடுத்தான்னு சொல்றியே, விருந்தினருக்கு கொடுக்காம நமக்குள்ளே கொடுத்துக்கிறதா? நமக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்குள்ள அதை வாங்கிக்கிறதா முதல் மரியாதையை? எனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, எனக்கு எப்படி கொடுப்பான்? புதுசா வந்திருக்கிற விருந்தாளி அவன் தான், அவனுக்கு தான் கொடுப்பாங்க மரியாதைன்றது. நமக்குள்ளேயே மரியாதை கொடுத்துக்கிறது என்ன ஒரு பெரிய மரபு? அது கூட கண்ணனுக்கு முதல் அர்க்கியம் என்று சொல்வதை பழித்தாயே, விருந்தினருக்கு இல்லாமல் நமக்குள்ளே உபச்சாரம் செய்து கொள்வதா? அது மட்டுமில்ல, அண்ணனும் தம்பியுமாக இருப்பதாலே அவர்கள் நம்மை அயலாராக நினைக்கவே இல்லை.
அதனாலே நம்முடைய குடும்பத்திலேயே மேக நிறத்தையுடைய அந்த கண்ணன் வயதிலே மூத்தவன், நல்ல மாண்புடையான். ஆகையினாலே அவனுக்கு கண்ணனுக்கு கொடுத்தது சாலும் என்று பீஷ்ம பிதாமகர் கங்கை மகன் சொன்னார். அதை கேட்டு இவர்கள் செய்தார். இவனா ஒன்றும் முடிவெடுக்கல. பீஷ்ம பிதாமகரை கன்சல்ட் பண்ணியிருக்கான், தாத்தாவை கன்சல்ட் பண்ணியிருக்கான். தாத்தா என்ன சொன்னாரோ அதை கேட்டா செய்திருக்கான். இதை பாவம் என்று எண்ணினால் அந்த பாவம் என்ற ஒன்று யாருக்கு வந்து சேரும்? பீஷ்ம பிதாமகருக்கு தான் வந்து சேரும். தப்புன்னு சொன்னா தப்பு செய்யும்படியாக சொன்னார்ல அவருக்கு தான் வந்து சேரும். ஆகையினாலே பின்னும் கண்ணனையே, அது தவிர கண்ணனை என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கண்ணனை ஏதென கொண்டனை அவன் காலின் சிறு துகள் ஒப்பவர் இல்லத்து எண்ணரும் மன்னவர் தம்முளே பிறர் யாரும் இல்லை. அவன் கால் தூசிக்கு போற மாட்டான் எல்லா மன்னர்களும். அதை நினைச்சுப்பார். இந்த அளவுக்கு திருதராஷ்டிரனுக்கு கிருஷ்ணன் மேலேயும் அவ்வளவு மரியாதை, பீஷ்ம பிதாமகர் மேல அவ்வளவு மரியாதை. அதனால விருந்தாளிகளுக்குள்ள நம்ம உபசாரம் செய்யக்கூடாது, உபசாரம் செய்யணுமே தவிர உறவினர்களுக்குள்ள உபசாரம் செய்யக்கூடாது. ஆதி பரம்பொருள் நாராயணன் திருப்பார்கடலிலே 1000 தலைகளுடைய ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடியவன். அந்த பாம்பின் மேல் துயிலுகின்ற நாயகன்தான் இந்த மண்ணுலகத்திலே கண்ணனாக தோன்றியிருக்கிறான் என்று எல்லாரும் உண்மை தெளிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். நன்றாக ஞானம் தெரிந்தவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் தான் இங்கே கண்ணனாக ஆயர்பாடியில வந்திருக்கிறான் என்று. நான் என்ற ஆணவம் ஒருவனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, நான் எனது என்ற ஆணவத்தை திமிர் வந்துருச்சுன்னு சொன்னா உலகத்தில் யாரும் வாழ முடியாது. அந்த ஆணவத்தை தள்ளினால்தான் இந்த ஞானத்தை தான் எனக்கு கொள்ளல. இந்த உலகமே நாம் என்ற எண்ணம் வரணும். நான் என்பது போகணும், நாம் என்ற எண்ணம் வரணும். அப்போ பரமோன நிலையிலே நடக்கணும் இந்த உலகம். மூவகை காலம் கடத்தலும், எல்லா காரியங்களை செய்தலும், எல்லா உயிர்களுக்கும் நல்லொருள் தருதலும், இந்த உடம்பை வெட்டுகிற போதும் கூட, செதுக்குகிற போது கூட நடுநிலைமையான உள்ளத்தோடு இன்பத்திலே மகிழாமலும் துன்பத்திலே துவளாமலும் இருக்கணும். ஆகையினாலே அதுபோன்று இருக்கிறவன் தான் உயர்ந்த ஞானிகள். 1000 கால முயற்சியாலே பெற முடியாத ஒரு ஞானம் இது தாயின் வயிற்றில் பிறந்தான்றே விளங்கப்பெற வேண்டும். இந்த ஞானம் என்பது பின்னாலே வரக்கூடியதில்லை. கருவிலேயே திருவுடையவனாக இருக்கணும். நான் என்ற ஆணவம் போகக்கூடியவனாக, இல்ல தாம் என்ற எண்ணம் உடையவனாக, மோனநிலை மௌனம் என்ற ஒன்றை கடைபிடிக்கிறவனாக, முக்காலத்தையும் கடந்தவனாக, நடுநிலைமையான காரியங்கள் இன்பத்தில் மகிழாமலும் துன்பத்தில் துவழாமலும் ஸ்தாய்க்கு வேண்டிய நடுநிலைமையான காரியங்கள் செய்வதும், அருள் உடையவனாகவும், உடம்பையே செதுக்கினாலும் கூட துன்புறாத ஒரு நிலையும் நல்ல ஞானம் உடையவர்களுக்குத்தான் கைவரப்பெறும். அது கருவிலே திருவுடையார்களுக்குத்தான் வாய்க்கப்பெறும். அதனாலே தெய்வ மாண்புடையார் என்று உலகம் போற்றும். அப்படி தெய்வ மாண்புடையவன் தான் கண்ணன். நான் சொன்னா உனக்கு எங்க புரிய போறது? ஒரு பேயினை வேதம் உணர்த்தல் போல் கண்ணன் பெற்றி உனக்கு எவர் பேசுவார். டெவில் கோட்டிங் தி ஸ்கிரிப்சர். சாத்தான் இடத்துல போய் வேதத்தை போய் எடுத்து காட்டினா என்ன புரிய போறது? ஒரு பேய்க்கு வேதம் சொன்னா என்ன புரிய போறது? கண்ணன் மிகச்சிறந்தவன், கண்ணன் மிகச்சிறந்தவன், கண்ணன் பெரிய ஞானி, ஞானம் கடந்தவன், உலகம் கடந்தவன் நான் சொல்லிட்டு இருக்கேன். நடுநிலைமையான உள்ளமுடையவன் சொன்னா உனக்கு எங்க புரிய போறது? பேயினை வேதம் உணர்த்தல் போல் கண்ணன் பெற்றி உனக்கு எவர் பேசுவார்? உனக்கு எவன் சொல்லி புரிய வைக்கிறது கண்ணனுடைய பெருமையை? அப்படின்னு துரியோதனன் அதை கேட்டு சினம் கொள்கிறார். இப்ப திருதராஷ்டிரனுடைய நடுநிலைமையான உள்ளம், திருதராஷ்டிரன் ஆழ அமர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தரம், அதை இங்க காட்டுறார். அடுத்தது, இந்த பாரத குலத்திலே தோன்றிய மன்னர்களிலேயே புறத்திலே விழி இல்லாவிட்டாலும் கூட அகத்திலே விழி உடையவன் திருதராஷ்டிரன். அகக்கண்ணாலே பார்க்கக்கூடிய திருஷ்டி உடையவன் அவன் திருதராஷ்டிரன். அதனால மேன்மை கொண்ட விழி அகத்து உள்ளவன். பெற்றிமிக்க விதுரன் அறிவை பின்னும் ஒரு கண்ணை கொண்டவன். அவனுக்கு தனக்கு மட்டும் அறிவில்லை, தன்னுடைய தம்பியாக இருக்கிற விதுரனுடைய அறிவை ஒரு கண்ணாக கொண்டவன். விதுரன் கிட்ட அட்வைஸ் கேட்டுப்பான். விதுரன் சொல்றதையும் அறிவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். விதுரன் கண்ணாலே பார்க்கக்கூடிய கண்ணை உடையவன். அவன் பார்க்கிறான், இருந்தாலும் கூட எதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கும் போது விதுரன் கிட்ட அக்செப்ட். என்னப்பா விதுரா என்னன்னு கேட்டானா அவன் சொல்லுவான். தனக்கு ஒரு கண்ணாக விதுரனை கொண்டிருக்கக்கூடியவன் அவன். ஆனா திருதராஷ்டிரன் மூடப்பிள்ளைக்கு மாமன் சொன்ன வார்த்தையை கேட்டு என்றவாறு நயங்கள் புரட்ட, கொல்லும் நோய்க்கு மருந்து செய்கிற போதில் கொல்லுகிற நோய்க்கு மருந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்பொழுது மருத்துவன் தன்னை என்ன பண்றான்? மெம்மேதாய் பிணக்குற்று தொல்லுணர்வின் மருத்துவன் தன்னை சோர்வுறுத்தல் போல மருத்துவனுக்கே ஒரு சோர்வு ஏற்பட்டு விடுகிறது.
அவனுக்கு மருந்து கொடுத்துட்டே இருக்கும், அது கியூர் ஆக மாட்டேன்றது. மருத்துவனே சோர்ந்து போயிடுறான். தந்தை சொல்லும் வார்த்தையிலே திரளாதவன் அப்ப என்ன பண்றான், தந்தை விளக்கும் அந்த சொற்களை கேட்டு கல்லும் இடம் ஒப்பிட தந்தை விளக்கும் கட்டுரைக்கு கடுஞ்சினமுற்றான். அவன் சொன்ன சொல்லை கேட்டு சினம் கொள்ளுகிறான் துரியோதனன். இப்ப முதல்ல துரியோதனன் அதிகமா பேசல, சகுனி தான் பேசினான். இப்ப துரியோதனே கண்டபடி பேசுறான், வாய்க்கு வந்து பேசுறான், அப்பா கிட்ட ஒரு மரியாதையே இல்லாத பேசுறான். இப்ப ஆணவம் உள்ளவர்களை நிறைய அந்த ஆணவத்துல இருக்கிற அக உணர்ச்சியில் இருக்கிற அந்த இதை வந்து அவுத்து விட்டுட்டா அது பூரா எடுத்து வெளியில ரிலீஸ் ஆயிடும், இந்த எமோஷனல் அவுட் பர்ஸ்ட். அப்பதான் அவனுடைய உண்மையான கேரக்டர் புரியும். இப்ப துருதராஷ்டிரன் யாருன்னு தெரியல, இப்ப இது பேசுகிற போது துருதராஷ்டிரன் யாருன்னு புரிஞ்சு போச்சு. துரியோதன் தீய மதி உள்ளவன்னா இது பேசுகிற போதுதான் அவன் யாருன்னு கரெக்டா தெரியும். பாம்பை கொடி என்று உயர்த்தவன், பாம்பு கொடி உடையவன் தான், திருந்தாலும் திருப்பி பாம்பை கொடி என்று உயர்த்தவன் அவன் பாம்பு போல சீறி பேசுகின்றான். தாம் பெற்ற மைந்தருக்கு தீது செய்கின்ற எந்த தந்தையாவது தாம் பெற்ற மைந்தருக்கு தீமை செய்வானா? நீதான்பா எனக்கு பிள்ளைக்கு ஆபத்து உண்டாக்குறதுனா நீதான். உலகத்தில் எந்த தந்தையும் தாம் பையனுக்கு ஆபத்து வரணும்னு நினைக்க மாட்டான், நீதான் வந்து சேர்ந்த. வேம்பு நிகர் இவனுக்கு நான் சுவை மிக்க சருக்கரை பாண்டான். நான் என்ன வேப்பங்காயமா நினைச்சிட்டு இருக்கேன், சக்கரை மாதிரி அவங்கள பாண்டவர் நினைச்சிட்டு இருக்கேன். அவர்கள் தீமை செய்தாலும் புகழ்கிறார், நான் செல்வம் தேடி கஷ்டப்பட்டு உழைச்சா கூட எழுகிறார். அதனால இவன் வந்து அதாவது ஆடியன்ஸ் கிட்ட இருக்கும்போது இந்த அசைடுன்னு பேர் டிராமாவோட, அங்கேயே திருதராஷ்டிரன் உட்கார்ந்து இருப்பான். சகுனிகிட்டையும் பேச மாட்டான், திருதராஷ்டிரன்கிட்டையும் பேச மாட்டான். இவன் தனக்குள்ள பேசுது, அவன் என்ன பண்ணாலும் நல்லதுன்னு நினைக்கிறான், நான் என்ன பண்ணாலும் தப்புன்னு நினைக்கிறான், இப்படியே பேசி அந்த மாதிரி டிராமடைஸ் பண்றாங்க. மன்னருக்கு நீதி ஒரு வகை, மாந்தற்கு நீதி மற்றொரு வகை. எப்பயுமே நீதிகள் வந்து ரெண்டு வகையாக இருக்கும். அரச நீதி வேற, மக்களுடைய நீதி வேற. அரச நீதியை மக்கள் நீதியில போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதை வந்து சுக்கிரநீதி என்ற ஒரு புஸ்தகத்துல வியாழ பகவான் குரு என்பவர் எழுதியிருக்கார். இவனுக்கு அந்த புஸ்தகம் தான் பிடிக்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் நீதி என்று சொல்கிற மனுஸ்மிருதி இவனுக்கு பிடிக்காது. மன்னருக்கு நீதி ஒரு வகை, பிற மாந்தற்கு நீதி ஒரு வகை என்ற வியாழ பகவானை மடையன் என்று இவர்கள் கதை சொல்லுகிறார். அவனை மடையன் நினைச்சிருக்கிறார். அவன் வியாழ பகவான் பெரிய ஆள் இல்லையா, குரு இல்லையா அப்படின்னு. அவர் செய்த செயல்களை எல்லாம் செத்தை என்று நினைக்கிறான். அவன் எழுதின வியாழ பகவான் எழுதின சுக்கிரநீதி என்பது குப்பைன்னு நினைச்சிட்டு இருக்கான் இவன்லாம். இந்திர போகங்கள் என்கின்றான். இந்திர போகத்தை வச்சுக்கோ, நிறைய சாப்பாடு தரேன், துணிமணி தரேன் என்றார் எங்க அப்பா. இந்திர போகங்கள் யாருக்கு வேணும்? மாதர் இன்பமும் மந்திரமும் படைமாட்சியும். இது எதுக்கு? வெதும்பிட்டு இருக்கிற பேதமை என்கின்றான். அதனால எங்கள் தந்தையை போல தந்திரம் தெரிந்தவர்கள் யாருமே உலகத்துல இல்ல. சீட் பண்றதுக்கு தெரிஞ்சவங்க எங்க அப்பா தான். எங்க அப்பா சும்மா எனக்கு அழற குழந்தைக்கு வாழைப்பழத்தை காட்டுற மாதிரி இந்த இந்திர போகத்தை வச்சுக்கோ, செல்வத்தை வச்சுக்கோ, நாளைய பணிப்பெண்கள் வச்சுக்கோ, உனக்கு வேலைக்கு எடுபடி ஆளை வச்சுக்கோ, நீ ஜாலியா இருந்துக்கோ அப்படின்னு பாக்கெட்ல பர்ஸ்ல பணம் வச்சுக்கோன்னா நீ யாருக்கு வேணும் இதெல்லாம்? எங்க அப்பா மாதிரி ஏமாத்திரம் உலகத்துல கிடையாது. மாதர் இன்பம் எனக்கு என்றான், பெண்களால் வருகிற இன்பம் எனக்குன்னா மண்டலத்து ஆட்சி அவர்களுக்கு என்றான். உலகத்தை ஆளுகிற ஆட்சி அவனுக்குன்னு சொன்னான். நல்ல சாதம் நெய்யி போட்டுட்டு நல்ல சாதத்துல நெய்யை போட்டு சாப்பிட்றான்னா நீ சாப்பிட்றான்னா, ஆனா நல்ல புகழ் அவனுக்குன்ட்டான். அடாடா, ஆதரவு இங்க பிள்ளை மேல ஆசை வச்சிருக்கிற அப்பனை இந்த மாதிரி அப்பனை உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு புள்ள மேல பாசம் வச்சிருக்கிற அப்பனை, அதாவது எள்ளல்னு பேரு, அதாவது நெய்யாண்டியா, அதாவது எள்ளல் என்ற சுவையிலே தன்னுடைய தந்தை சட்டையார்னு சொல்றான் பாருங்க. எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது உலகத்துல. நல்ல பெண்கள் இன்பத்தை எனக்கு கொடுத்திருக்காரு, நல்ல சாதம் நெய் போட்டு சாப்பிடுன்றாரு, இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இந்த மாதிரி வைக்கக்கூடிய அப்பன் உலகத்துல வேறு எவனாவது இருக்கான்? உயிர் சோதரர் பாண்டவர் தந்தை நீ. பாண்டவர்களுக்கு உயிர் சோதரன் பாண்டவருடைய தந்தை நீ, குறை சொல்ல இனி இடம் ஏதையா? உன் மேல என்னத்தை குறை சொல்றதுக்கு இருக்கு? இனிமே குறை சொல்றதுக்கே ஒண்ணும் இல்லை. சொல்லியே நான் சொன்ன குறைகளெல்லாம் தெரிஞ்சுக்கல, உன்னை சொல்லிலே வெல்ல நான் விருப்பம் இல்லை. கருங்கல்லுல நார் உரிக்கிறவன் எவனாவது பார்த்திருக்கானா? எங்க அப்பா கிட்ட எதையுமே பேக்க முடியாது. கல்லுல நார் உரிக்கிறது கதையான்னு சொன்ன. கல்லு எவனாவது நார் உரிக்கிறது உண்டா? எதை சொன்னா அதுக்கு ஒரு காரணம் காட்டிட்டு இருக்க. என்னை கொன்னாலும் சரி, வேறு எது செய்தாலும் நான் என்னுடைய நெஞ்சத்தில் இருக்கிற கருத்தை நான் விட மாட்டேன்.
பாண்டவர்கள் மேம்பாடு இருக்கிற வரைக்கும் நான் உயிர் வாழ மாட்டேன். கடைசியா தந்தை கிட்ட சொல்றேன், உன்னோடு நான் பேசுறதுக்கு வாதம் புரிவதற்காக நான் வரவில்லை. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கேள். ஒரு தீங்கு நமக்கு வராமலே வெற்றி சேர்வதற்கு வழி உண்டு, ஒரு தீமை இல்லாமல் நமக்கு வெற்றி கிடைப்பதற்கு வழி உண்டு. சூதுக்கு அவரை அழைத்து அதில் தோற்றிடுமாறு புரியலாம். இது ஏதும் தடை சொல்லாமல் நீ இது ஏற்றுக்கொள்ள வேண்டும். தடை சொல்லாமல் இது ஏற்று கரெக்டா கிறிஸ்பா அந்த பாயிண்ட். அவ்வளவுதான் படபடான்னு பேசுறதுக்கு ஆசை இல்லை. சூதாட்டம் நடத்துவோம், அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு புரியுதுன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். இது தடை சொல்லாமல் எண்ணத்தை நீ கொள்ளல் வேண்டும். திருதராஷ்டிரன் இந்த காதிலே இந்த செவியில் தீய மொழிகள் விழுந்தன. பெரிதா துயர் குணந்தாய், பெரிய பெரிய பாறாங்களை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சே, பெரிய துன்பத்தை கொண்டு வந்து விட்டாயே. பேய் என பிள்ளைகள் பெற்றுவிட்டேன், நான் பெற்ற பிள்ளைகள்லாம் பேய் மாதிரி ஆயிடுச்சே. இல்ல, அவரோடு அமர் போர் செய்ய வேண்டும் என்கின்றேன். அது எப்படி இருக்குன்னா, நரி தாக்குதல் போல இந்த நாணமில்லாத செயல் அல்லவா? சூதாடுதல் என்பது நாணமில்லாத செயல் அல்லவா? நரி தாக்குவது போன்ற செயல் அல்லவா? சான்றோர்களாக இருக்கிறவர்கள் இதை செய்வார்களா? ஆண்மை உள்ளவர்கள் இதை செய்வார்களா? பூமி மற்றவர்களுக்கு உரியது என்பது வெல்லுகின்ற பதரை போல இந்த துரியோதனை போன்ற பதர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா? இது செல்வத்தை பெற வேண்டும் என்று விரும்பினால் இதுவா காரியம்? என் காளை என்றோ, என் காளை என்னுடைய பையனிலே பாரி, இதெல்லாம் நினைக்கலாமாடா? இது கருதலடா அப்படின்னா நினைக்காதராங்க. வீரனுக்கே இசைவார் திருமேதினி எனும் இரு மனைவி. எந்த வீரனாக இருக்கிறானோ அவனிடத்திலேதான் திருமகளும் நிலமகளும் குடிகொண்டிருப்பாள். 2 மனைவியர்கள் அவர்களிடத்திலே வந்து சேர்வார்கள். எவன் வீரனா இருந்தாலும் அவனுக்கு செல்வம் இருக்கும், நிலம் கிடைக்கும். திரு மேதினி என்ற 2 மனைவியர்கள் வீரனுக்குத்தான் வந்து சேர்வார்கள், சூதாடவனுக்கு வந்து சேர மாட்டாங்க. அதனாலே நல்ல போர் செய்து பாரத நாட்டிலே அந்த பாண்டவர்கள் புகழை படைத்திருக்கிறார்கள். அதுபோல இவனா புகழ் படைத்திடுவாய். சோரதம் மகனோனி, வஞ்சிக்கிறவனுடைய மகனானி. சோமன் ஒரு குலத்திலே தோன்றியவன் அல்லவா, சந்திர குலத்திலேயும் தோன்றியவன் அல்லவா? அதனாலே முயற்சியினாலே மற்றொரு பொருளை இம்மியும் கருதாமல் இருப்பதுதான் நல்லது. அந்த செல்வத்து இலக்கணம் அதுதான் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால் இது உனக்கு தெரியாதான். உன்னுடைய தோள் போன்றவர்கள், உன்னுடைய தோளை போன்ற ஆற்றலை உடையவர்கள், இளமையாக இருக்கிற மன்னர்கள், அவர்களை சிதைக்க நீப்பாயா? என் உயிர் போன்றவன் அல்லவா நீ? இதை கொள்கையை மனசிலிருந்து நீக்கிடு. பொன்னுடைய மார்பகத்தார், உன்னை பொன் போன்ற மார்பினையுடைய பெண்கள் கிட்டையும் இன்னும் பல வகையான இன்பத்திலையும் உள்ளத்தை ஈடுபடுத்திட்டு இதை கொஞ்சம் மறந்து வந்துடு. பெண்கள் இன்பத்திலையும் உலக இன்பத்திலையும் கொஞ்சம் ஈடுபடுத்திக்கோ. அதுல போயிட்டியானா இதெல்லாம் கொஞ்சம் மறந்துடும், விட்டுடு. தந்தை இது சொல்ல கேட்டு அவன் அப்பா கிட்ட சொன்னான், என்னோடு வாதிடல் வேண்டாம் என்று பலமுறை சொல்லி நீ கேட்க மாட்டேன்ற. நான் வந்த காரியம் கேட்டால் ஒரு வார்த்தையின்றி அந்த பாண்டியர் வாரார். நீ சொன்னாதான் அந்த பாண்டவர்கள் இங்கே சூதாடுவதற்கு வரும். உன் வார்த்தை கேட்கணும். அதனால நான் கேட்கிறேன், இந்த வார்த்தையை உரைத்து விட்டாக்க நீ சொல்ல மாட்டேன்னா நான் உயிரை விட்டுடுவேன். நீ சொல்லணும். இந்த மதி இல்லாதவர்கள் சாஸ்திர கேள்விகள் கேட்டாலும் சாஸ்திரத்துடைய உள்ளுரையை பார்க்க மாட்டார்கள். பாரித்தேலில் அகப்பையை போல் சாஸ்திரம் படிச்சிருப்பான், சாஸ்திரத்துக்கு என்ன மீனிங் புரிஞ்சுக்க மாட்டான். பாரில தேன் இருக்கு, அதில் இருக்கிற அகப்பைக்கு அதனுடைய ருச்சி என்ன தெரிய போறது? அகப்பையால் தான் எடுத்தெடுத்து தேன் ருச்சி அகப்பைக்கு தெரியாது. அதில் விதுரன் மொழியை ஸ்ருதி என்று நீ கொண்டவன், உனக்குன்னு ஒரு புத்தி கிடையாது. எது சொன்னாலும் விதுரன் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்க. பாரி தேர்ந்து இருக்கிற அகப்பைக்கு ருச்சி தெரிய போறதா? உனக்கு எந்த அறிவும் கிடையாது, விதுரன் சொன்னதை வச்சு கேட்டுட்டு இருக்க. அதனால அது தவிர 5 பேரிட்ட மோகம் வைத்திருக்கிறாய். 5 மீது இங்கு எம்மை வெறுப்பான், அவன் தலைவன். அங்கு பிறர் கையில் பொம்மை. நீ தலைவனா இருக்க, அடுத்தவன் கையில பொம்மை மாதிரி இருந்துச்சுக்க. அதனால சார்ந்து இருப்பவர்களுக்கு, உன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு என்ன வாழ்க்கை கிடைக்க முடியும்? நீ பிறருடைய கைப்பாவியாக இருக்கிறதுனால உன்னை சார்ந்தவர்களுக்கு எந்த நன்மையும் வரப்போறதில்லை, கஷ்டம்தான் வந்துட்டு இருக்கும். திருதராஷ்டிர வர்க்கம் என்று பார்த்தியானா யாருக்கும் நலமே இனிமே கிடைக்காது. செல்வம் மாண்பு எல்லாம் தேடிட்டே வந்துட்டே இருக்கலாமே தவிர விலையில்லாத நிதி கொண்டாலும் நல்ல செல்வம் இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம முட்டாள்கள் ஆயிடுவோம்.
எனவே அதை கேட்டு மன்னர் வாழ்வி விரையும் விதி அறியாரா குழைதல் என்பது மன்னவருக்கில்லை. அதாவது மன்னர்கள் எப்பயுமே வருத்தப்பட போறதில்ல. மன்னர்களாக இருக்கிறவன் செல்வத்தை சேர்த்துட்டே போகணும். அரசர்களுக்கு ஒரே ஒரு தப்பு தான் என்னன்னு கேட்டா, பிறரை தாழ்த்துவதில் சலிப்பு எய்துதல். கொஞ்சம் எப்பயுமே அடுத்தவனை இறக்கத்துல கொஞ்சம் சலிப்பு அடைஞ்சான்னா அரசன் முன்னுக்கு வர முடியாது. அடுத்தவன் அமுக்கிறதுல கொஞ்சம் டயர்டா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தாழ்ச்சி உண்டானா அவன் வாழவே முடியாத போயிடும். வெல்வது என்பது அரசனுடைய குலத்தொழில். எந்த விதத்திலே வென்றாலும் தவறில்லை. அதான் துரியோதனுடைய பாலிசியே. வெல்ல வேண்டும், எந்த விதத்திலே வென்றாலும் தவறில்லை. நல்வழி தீய வழி என்று அதை போய் சோதனை பண்ணிட்டு இருக்க கூடாது. இது நல்ல வழியா தீய வழியா, வெல்வதில் எந்த வழியா இருந்தா என்ன? அதாவது எப்பயுமே போர்னு வந்துருச்சுன்னா எல்லாமே தர்மம் தான். அது இந்த தர்மம், இவன் கொல்லணும் அவனை கொல்லக்கூடாது, அதெல்லாம் ஒரு தர்மமும் கிடையாது. எல்லாம் தர்மம் தான். அதுல நல்லது சீதனையின் சோதனை செய்யலாமா? செல்வழி யாவினும் பகை தீர்த்தல் சாலும் என்றான் பெரியோர். எந்த வழியாக இருந்தாலும் பகையை களையோடு வேற இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்துக்கோ. பகையை ஒழிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே கொல்வதுதான் படையோ, கொல்லணும்னு அவசியம் இல்லை. பகை குமைப்பன இல்ல, பகையை அழிப்பது கூட நாம் படைன்னு தான் அர்த்தம். ஆனா பகையை அழித்தல் என்பதுதான் நாம் எடுத்துக்கிறோமே தவிர வெல்வது என்பது அடுத்த நிலை. சுற்றத்தார்னு சொல்லுகிறாய், தோற்றத்தாலும் பிறவியாலும் பற்றலார் என்னும் நண்பர்கள் என்றும் பார்ப்பதில்லை உலகத்துல. சுற்றத்தார்னு சொன்னமான எவன் பார்க்கிறான்? தோற்றத்தாலையும் பிறவியாலும் சுற்றத்தார்னா, தோற்றத்தாலும் பிறவியாலும் நண்பன் நண்பன் இல்லைன்னுலாம் பார்க்கறது இல்லை. எல்லாரும் வடிவத்தினாலையும் அளவினாலையும் இல்லை, பகை வைத்துக் கொண்டுதான் நாம் பழகுகிறோம். பகை உள்ளவன் யார், பகை இல்லாதவன் யார் என்றுதான் பழகுகிறோம். இந்த மன்னர்களாக இருக்கிறவங்க பகை காய்வதில்லை. பாண்டவர்கள் நாளும் வளர்ந்து வருகிறார்கள், இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. போர் செய்வோம் என்று சொன்னால் நீ தடுக்கிறாய், அரசர்கள் பழி சொல்லுகிறார்கள், பாண்டவர்களை வெல்லுதல் என்பது எளிதல்ல என்று சொல்லுகிறாய். யார் செய்த புண்ணியத்தோ நமக்கூற்றான், யார் செய்த புண்ணியத்தினாலேயோ எனக்கு அருமையான ஒரு மாமன் கிடைச்சிருக்கான், இப்ப அவனும் இல்லைன்னா இங்க பொழப்பு ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அந்த சூரியலா எப்படியாவது வென்று தருகிறான். நீதி தர்மனுக்கு கூட சூதாட்டத்துல கொஞ்சம் ஆசை இருக்கு, அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கிறான். அவனுடைய வீக் பாயிண்ட் என்னன்னா, தர்மனுக்கு சூதாட்டத்துல எப்பயுமே ஒரு ஆசை இருக்கு, அது அவனுடைய வீக் பாயிண்ட். அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு எப்படியா இருந்தாலும் நாம பயன்படுத்திக்கணும். மாமன் சூழ்ச்சி உள்ளவனாக இருக்கான், அவனை பயன்படுத்திக்கணும். தர்மன் சூதிரி ஆசை உள்ளவனாக இருக்கிறான், அவனை பயன்படுத்திக்கணும். போர் செய்தா போர்ல பல பேர் சாவான், அது கூடாது. சுற்றத்தார்கள் நண்பர்கள் யாரும் கிடையாது உலகத்துல அப்படின்றான். பகைவர்கள் வாழ்வது வாழ்வினில் இன்புருவாயோ, பாரதற்கு முடிமணி அன்னாய் புகையும் என்று என் உலத்தினை வீரில் புன்சொல் கூறிய வித்திடலாம். பகைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். பகைவர் வாழ்வில் இன்புறுகிறாயா? அவனுக்கு மணிமுடின்னு சொல்றையே, நீ சொன்ன சொற்கள்லாம் என்னுடைய புகைந்து கொண்டிருக்கிற என் உள்ளத்துல. அந்த நீங்கள் சொல்லுகிற சொற்கள் ஒன்றும் அவிக்க முடியாது. நகை செய்தார் நம்மை நாளை நகைப்போம், தான் என்னுடைய பாலிசி. என்னை யார் நேற்று இகழ்ந்தார்களோ, என்னை பார்த்து சிரித்தார்களோ, அவர்களை பார்த்து நாம் சிரிப்போம். நமரி பாண்டவர் எண்ணில், அவர்கள் நமக்கு சொந்தக்காரன், நமக்கு வேண்டியவன் பாண்டவர்னு சொன்னா இதுல நமக்கு என்ன துன்பம் இருக்கிறது? நம்மோடு வேறுராது எமை சார்ந்து நன்கு ஒழிவார். அவர்களை சார்ந்து இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மை சேர்ந்து சார்ந்து அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கட்டுமே. இப்ப பாண்டவர்களை அழிச்சு கொல்லணும்னு நான் சொல்லலையே, இப்ப அவர்களை சார்ந்து இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். எம்மை சார்ந்து அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கட்டுமே, அதுல என்ன தவறு இருக்க முடியும்? சூதிற்கு அவரை அழைத்தால் ஆடி உய்குதும், வெற்றி பெற்று அதுல நாம் வெற்றி பெறலாம். ஆகுது இயற்றாயேல், அது முடியாதுன்னு சொன்னா அது பொய் என்று. என்னுடைய உரை பொய்யல்ல, என் இயல்பு, என்னுடைய இயல்பு உனக்கு நல்லா தெரியும். நான் எப்பொழுதும் வஞ்சனம் பேசினது கிடையாது. என்னுடைய நைய நின்முன் சிரம் கொய்து நான் இங்கு ஆவியறுத்திடுவேன். நீ வருத்தப்படும்படியாக என்னுடைய கழுத்தை நானே அறுத்துக் கொண்டு உன் கண்ணெதிரையே நான் சாகப் போகிறேன், நீ என்ன வேணுமானாலும் செய்துக்கோ என்று திருதராஷ்டிரன் இடத்தை சொன்னான். அவன் நெஞ்சம் உடைந்திட்டான். கடைசியில திருதராஷ்டிரன் வேற விதியில்லாத சம்மதிக்கிறான். இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. விதி செய்யும் விளைவினுக்கே இந்த வேறு செய்வார். விதிக்கு மாறாக இந்த உலகத்தில் யாராலும் இயங்க முடியாது.
விதி செய்யும் விளைவுக்கு எதிராக செய்யக்கூடியவர்கள், வேறாக செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? அறிவு ஆற்றல் நிரம்பிய விதுரன் இதை முன்னாடியே எனக்கு சொல்லி இருக்கிறான். சொல்றேன், நினைச்சு பார்க்கறான். இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஹிண்ட் பண்ணியிருக்கான். விதுரன் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான், வரும் திறன் அறிந்து முன்னெதிர் என குறைத்தான். வருவது முன்னுரைக்கக்கூடிய சூழ்ச்சியிலே மேம்பட்டவன் விதுரன். இந்த போர் தாட் உள்ளவன். அவன் முன்னாடியே சொல்லியிருக்கான், அதிசய கொடுங்கோலம் விளைந்து அரசர் குலத்தினை அடிக்கும் என்றான். அவன் என்ன சொன்னான்னா இதான் சொல்லியிருக்கான், அதிசயமான சில கொடுங்கோல் ஆட்சிகள் தோன்றி இந்த உலகத்திலே அரசர் ஆட்சியை அழித்து விடும் என்று சொல்லியிருக்கான். நாளைக்கு பின்னால ஒரு விபரீதமான விளைவுகள் தோன்றலாம், கொடுங்கோலம் விளைந்து அரசர் குலமே அழிந்து போக போகிறது என்று சொல்லியிருக்கான். அது அழியக்கூடிய காலம் வந்துடுத்து. வினாச்சகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்துல. அதான் இது. வினாச்சகாலே விபரீத புத்தி. வினாச்சம்னா அழியக்கூடிய காலம் வருகிற போது கேடு வரும் பின்னே மதிகட்டு வரும் முன்னே. கேடு பின்னால் வரப்போகிறது என்பதை மதிகட்ட செயல்கள் காட்டிவிடும். அதனால இங்க அவனுக்கு அதிசய கொடுங்கோலம் அரசர் குலத்தை அழிக்கும் என்று சொல்லியிருக்கிறான் விதுரன். நீ இப்போது சதி செய்ய தொடங்கிவிட்டாய். இந்த சதியினால் நிச்சயமாக அரசர் குலம் அழியப் போகிறது. அவன் சொன்ன விளைவு இப்பொழுது நடக்கப் போகிறது என்று தெரிகிறது. விதி விதி விதி. மகனே, இனி நான் என்ன சொல்வேனடா? கதியுறும் காலனன்றோ இந்த கயமகன் என நினை சார்ந்து விட்டான். கதியுறும் காலனன்றோ, யமன் தான் வந்திருக்கான் உங்ககிட்ட. உனக்கு வந்திருக்கிற ஃப்ரெண்டா வந்திருக்கான் யாருன்னா யமன் வந்திருக்கான், மாமன் இல்லாம. கொதியுறும் உளம் வேண்டாம், உன் கொள்கைப்படி அவர்களை சூதுக்கு அழைக்கிறேன். அழகான மணி மண்டபங்கள் அமைக்கட்டும் என்று வழியும் கண்ணீரோடு விடை கொடுத்து தன்னுடைய மகன் அனுப்பினான். சொன்ன உடனே சபை நிர்மாணிக்கப்படுகிறது, அமைக்கப்படுகிறது. ஏன்னா கொஞ்சம் டிலே பண்ணிட்டுமானா போச்சுன்றதுக்காக திருதராஷ்டிரன் மறுபடியும் ஏதாவது மாற்றி சொல்லிட்டானா உடனே சபை. அதனால்தான் இந்த டைம் கேப் வந்து யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம். யூனிட்டி ஆஃப் டைம், டைம் அட்ஜஸ்ட் பண்றான். ஏன்னா உடனே அடுத்த நிமிஷம் கொஞ்சம் வேற ஏதாவது சீன் போட்டுட்டானா, வேற ஏதாவது பேசுற மாதிரி காட்டிட்டா கூட மாமா கிட்ட போய் அவன் சம்மதிச்சுட்டா, ஏதாவது பேசிட்டா கூட போச்சு, அதனுடைய வேகம் குறைஞ்சிடும். அதுக்கு அடுத்தலையே மஞ்சனும் மாமனும் போனபின் சில அந்த தொழில்திறம் வாய்ந்தவர்களை அழைத்து பஞ்சவர் வேள்வியில் கண்டது போல அந்த பாண்டவர்கள் வேள்வி செய்கிற போது அங்கே மணி மண்டபம் அமைத்தார்கள். அதை போல அழகான ஒரு மண்டபத்தை அமைத்தான். கஞ்ச மலரில், தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவனே கண்டு வியக்கும்படியான ஒரு பொன்னாளாகிய சபை அமைக்கப்பட்டது. அந்த சபை வல்லவன் ஆக்கிய சித்திரம் போல காணப்படுகிறது. ஓவியத் தொழிலே வல்லவன் தீட்டிய சித்திரத்தை போல அந்த சபையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த வளமை புரிஞ்சிய கலவரணியுடைய கவிஞர்கள் காணுகின்ற கனவை போல இருக்கிறது. சிறந்த கவிஞர்கள் கனவு காண்கின்ற போது அந்த கனவு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ அதை போல இருக்கிறது. நல்ல தொழில் உணர்ந்தார்கள் செயல் என்று, நல்ல தொழில்திறம் வாய்ந்தவர்கள் இதை கட்டியிருக்கிறார்கள் என்று எல்லோரும் பாராட்டும்படியாக கல்லையும் மண்ணையும் பொன்னையும் கொண்டு சில மாணிக்க மணிகள் போன்றவற்றை சேர்த்து சொல்லை இசைத்து பிறர் செய்யுமாறு அழகான ஒரு காப்பியம் செய்தார். சுந்தரமாம் ஒரு காப்பியம் செய்தார். ஒரு காப்பியம் செய்தார்னா ஒரு பெரிய எபிக் பண்ண மாதிரி ஒரு பெருங்காப்பியம் அமைப்பது போல மிகப்பெரிய மாட மாளிகை அமைத்திருக்கிறார்கள். உடனே இப்ப விதுரன் தூதுக்கு செல்கிறான். தம்பி விதுரனை மன்னன் அழைத்தார். திருதராஷ்டிரன் விதுரனை அழைக்கிறான். சிறந்த பரிசுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று என் மக்கள் இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி பாண்டுகளுடைய மக்கள் இருக்கக்கூடிய இந்திரபிரஸ்தம் என்ற நகரத்துக்கு செல்லுக. அங்கே திரௌபதியோடு அங்கு நம்முடைய ஊருக்கு விருந்து உண்பதற்காக அவர்களை அழைக்க வேண்டும். கௌரவர் கோமான் துரியோதனன் தந்தை திருதராஷ்டிரன் அழைத்தான் என்று சொல்லி விருந்துக்கு அவர்களை அழைத்து வா என்று விதுரனை அனுப்புகிறார். புகழ்ச்சிகள் கூறும் மணிமண்டபம் செய்ததும் சொல்வாய். நல்ல மிகச்சிறந்த முறையில் மண்டபம் அமைத்திருக்கிறோம் என்பதையும் சொல்லு. வேள்வியில் அந்த சமயத்திலே அன்போடு திரும்பி சென்ற பிறகு அந்த வேள்வி முடித்த பிறகு அந்த மக்களை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்குன்றதையும் சொல்லு. யாகம் செய்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் அந்த பையங்களை பார்க்கல, உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு முறை அழைத்தான் என்று சொல்லு. கிழவன் விரும்பி கூப்பிட்டான்னு சொல்லு. வயசான காலத்துல கிழவன் கூப்பிட்டான்னு சொல்லு. அப்படி பேசுகிற போது பேச்சிடையிலே சகுனி சொல்ல கேட்டுத்தான் அப்பா அனுப்பிச்சான்ற விஷயத்தை சொல்லிடு. பேச்சு பராக்கில் நீ வந்து சொல்லும் போது திருதராஷ்டிரன் தான் கூப்பிட்டாருனாத
சகுனி பேச்சை கேட்டு திருதராஷ்டிரன் இப்படி அனுப்பினான்றதையும் சொல்லி விட்டுடு அப்படின்ட்டான் திருதராஷ்டிரன். பேச்சிடையில் சகுனி சொல் கேட்டு பேயனும் பிள்ளை கருத்தினில் கொண்ட தீச்செயல் என்ற குறிப்பையும் அவர்களிடத்திலே குறிப்பாக உணர்த்தி விட்டு வா. நேர டைரக்டா சொல்லட்டா கூட ஒரு குறிப்பாக சொல்லிட்டு வா என்று மன்னவன் கூற, உடனே போச்சுது போச்சுது பாரத நாடு, போச்சு போச்சு பாரத நாடே அழிந்தது, அறங்களே போச்சு, வேதங்களே அழிந்தன, கொடுங்கோலாட்சி தான் இனிமே இருக்க போறது, இது யார் தடுப்பார்கள் என்று விதுரன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஐயோ போச்சு பாரத நாடே போச்சு, அறம் போயிடுச்சு, வேதம் போயிடுச்சு, கொடுங்கோல்கள் தான் இனிமே வரப்போறது, இது யார் தடுக்க முடியும் என்று விதுரன் பெயர் கொண்டு சொல்லிய பிறகு அவன் சொல்றான், தம்பி போயிட்டு வா, இனிமேல ஒன்னும் சிந்தனை செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, முடிவு பண்ணி பையன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாச்சு, நீ இனிமே போச்சுது கீச்சுது அறம் போச்சு நீதி போச்சுன்னு இனிமே அவங்க கூப்பிட்டு வச்சு மறுபடியும் மாற்ற முடியாது. அதனால சிந்தனை ஏதும் இதில் செய்ய மாட்டேன், இனிமே சிந்தனை செய்யறதுக்கே ஒண்ணும் இல்லை, வென்று படுத்தனன் வெவ்விதி என்னை, விதி என்பது என்னை வென்று விட்டது, நான் விதியை வெல்ல முடியல, கடைசியில விதி என்பது என்னை வென்று படுத்தனன் வெற்றி கொண்டு விட்டான், விதி என்பவன் என்னை வெற்றி கொண்டு விட்டான். அதனாலே உனக்கு தெரியாதா நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு உனக்கு தெரியாதா, மேலை விளைவுகள் நீ அறியாயோ. சகாதேவனும் அதே மாதிரி தான், சகாதேவனும் பின்னால என்ன நடக்க போறதுன்றது கரெக்டா தெரிஞ்சு வச்சுவேன், ஆனா மேலை விளைவுகள் பின்னால வரப்போறது, மேலை விளைவுகள் நீ அறியாயோ, நாளை நடக்க போற செய்தி உனக்கு தெரியாதா, அன்று விதித்ததை இன்று தடுத்தல் யாருக்கு எளிது, உண்மையே இவ்வாறு நடக்க வேண்டும் என்று இருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு, அதை நாம தடுக்கிறதுக்கு நமக்கு யார் என்று அவன் மெய் சோர்ந்து விழுந்தான். விதுரன் செல்லுகிறான், விடைபெற்று விதுரன் சென்றான், மலை கடல் ஆறெல்லாம் கடந்து செல்லுகின்றான், பாண்டவர்கள் அரசு செய்கின்ற இந்திராபிரஸ்தம் என்ற நகரத்துக்கு செல்லுகின்றான். அங்கே அவன் போயிட்டு போறான். அந்த நாடு நீல முடி தரித்த நாடு, அமுதம் என பாய்கின்ற நாடு, மரங்கள் செறிந்துள்ள நாடு, பசியின்றி காத்தல் வல்ல நஞ்சை புஞ்சைகளுடைய நாடு, பாலாரும் தேனாரும் ஓடுகின்ற நாடு, அன்னங்கள் கமலத்திலே அப்படியே ஊர்ந்து செல்லுகின்றன, கிளிகள் மழலை பேசுகின்றன, குயில்கள் பாடிக்கொண்டிருக்கின்றன, தென்றல் வீசிக்கொண்டிருக்கிறது, மடவார்கள் மாட மாளிகைகள் மேலே தன்னுடைய காதலர்களோடு புலவி கோலத்தோடு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தோளார் மகிழ மாதர்கள் மையில் கண்களாலே காதல் மொழி பேசுகின்ற நாடு, பேரறமும் பெருந்தொழிலும் விளங்குகின்ற நாடு, பெண்களெல்லாம் அறம்பெயர்கள் போல விளங்குகின்ற நாடு, வீரம் ஞானம் தவம் கல்வி வேள்வி எல்லாம் விளங்குகிற நாடு. அதனாலே வஞ்சனை தீமை என்று எதுவுமே இல்லாத ஒரு நாடு, சொல்லுலகத்திலே முடிமணி போல திகழ்கிற நாடு. இந்த பாரத நாட்டை நாசம் உண்டாக்குவதற்காக பாவியேன் துணை புரிகின்றேனே விதுரன் நினைக்கிறான். இவ்வளோ நல்ல நாட்டை கெடுக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன், அதுக்கு துணையா நான் போறனே இல்ல, நன்றாக இருந்து கொண்டிருக்கிற நாட்டுக்கு தூது போறது மூலமா நான் இதுக்கு ஒரு துணை ஆயிட்டனேன்னு தான் அவன் வேதனைப்படுறான். இந்த காரியத்தை செய்யறதுக்கு நான் போறனே, என் வாயால சொல்லி அவங்களை அழிச்சிட்டு வந்து இதுக்கு நான் உடம்பி ஆயிட்டனேன். விதுரன் செல்லுகிறான், விதுரனை வரவேற்கிறார்கள். ஐவரும் மகிழ்ந்து சதுரங்கச்சி 4 சேனைகளோடு வருகின்றவனை பார்த்து வரவேற்று மணிமுடி தாழ்த்தி அவருடைய திருவடிகளை போற்றி அருமையாக குசலம் விசாரிக்கிறார். நன்மைகள் அவருடைய நலங்களை விசாரித்து இந்த மணி மாளிகைக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுது அவருடைய தாயர் குந்தி என்பவள் அவளை கண்டு வணங்குகின்றான் விதுரன். துருபதன் செல்வம் வெள்கி தலை குனிந்தாங்கு வந்து எய்தி, இவன் என்ன பண்றான்னா அப்படியே தலை குனிந்து வந்து எய்தி விசும்பிடை தோன்றுகின்ற மதியத்தை போல அவள் மந்திரம் தோர்ந்ததோர் மாமன் அடிக்கண் வைத்து வணங்கி வனப்புற நின்றாள். அவள் இவனுடைய விதுரனுடைய மகத்திலே வணங்கி நின்றாள். தங்க பதுமி என வந்து நின்ற தையலுக்கு ஆசிகள் கூறினான், வாழ்த்தினான். உறவினர்கள் நண்பர்கள் சிங்கமன திகழ்கின்ற வீரர்கள் புலவர்கள் சேவகர்கள் எல்லாரிடத்திலும் பேசுகிறான். அந்த திருநகரை வளமாக வந்து செய்கிறான். இரவு நேரம் வருகிறது. இரவு நேரத்திலே இந்த விதுரன் இந்த 5 பேரையும் தனியாக அழைத்துக் கொண்டு செல்கிறான். ஐவர்தமையை தனியாக அழைத்துக் கொண்டு ஒரு தனியான ஒரு பொன்னரங்கத்திலே அவரிடத்திலே பேசுறான். மை போன்ற மலை போன்ற தோள்களை உடையவன், பெரும் புகழை உடையவன், மண்மகளுக்கே மணவாளன், கேள்வியில் மிகுந்தவன்,